ஓகே. இன்னைக்கு வந்து இந்த ஹலோ காய்ஸ் இன்னைக்கும் கிடையாது. இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டா வீடியோ போயிடுவோம். வீடியோ என்னன்னா தேர்ஸ்டே தான் கூலி பார்த்தோம். ஆமா தேர்ஸ்டே தான் வந்து தேர்ஸ்டே கூலி பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் டே ஒரு ஃபர்ஸ்ட் 2 நாள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல. நீ கண்ணின்றது இப்ப ப்ரூவ் பண்ணும். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இல்ல 12 AM செகண்ட் ஷோவா? ஏய் ஃபர்ஸ்ட் ஷோ தான்டா 9 AM வந்து ஸ்பெஷல் ஷோ தானே. சரி ஏதோ ஒண்ணு கூலி பார்த்தாச்சு. தேர்ஸ்டே பார்த்தாச்சு. இப்போ வந்து 3 நாள் ஆச்சு. இந்த உடனே வந்து அந்த இம்பாக்ட்ல இருந்து வெளியே வரல. அந்த இம்பாக்ட்ல இருந்து வெளியே வரல. இம்பாக்ட்ல இருந்து வெளியே வராது. ஐயோ இம்பாக்ட்ல இருந்து வெளியே வராதோட சாரி அபவுட் தட். பார்த்த உடனே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஆனந்தத்துல வன்மம் வந்து அப்படி பொங்கிட்டு இருந்தோம். அப்போ உடனே வந்து ஒரு வீடியோ பண்ணி போட்டா வந்து வன்மத்துல பேசாத மாதிரி ஏதாச்சும் பேசிட போறோம் அப்படின்றத வந்து கொஞ்சம் வந்து காம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப வந்து கொஞ்சம் தாட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் திரும்ப யோசிச்சு ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஏன் உங்களுக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்றதான் அந்த வீடியோ. ஸோ வந்து அவன் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கான். நான் வந்து சில இதெல்லாம் பேசணும்ன்றதுக்காக நோட் பண்ணிருக்கேன். ஸோ ஓகே நீ ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லிடுறியா? ஏதாவது ஒன்று எடுத்து சொல்லு. அதான் நிறைய நோட் பண்ண முடியல, ஞாபகம் இருந்த வரைக்கும் சொல்றேன். ஏன்னா ஒரு டைம் தான் பார்த்தது அது. அதுவே ஏன் யோசிக்க வேண்டியதா தான் இருக்கு. முதல்ல லோக்கில இருந்து ஆரம்பிச்சுக்காம உனக்கு வந்து லோக்கி மேல ரொம்ப பாசமா இருக்கும். ஏன்னா வந்து நான் லியோ உனக்கு ஞாபகம் இருக்காடா, லியோ பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு ஆனந்தத்துல வந்தம்பர். அதே ஆனந்தத்தை அதே வந்து அந்த ஒரு புத்துணர்ச்சி உன்னோட கண்ணுலயும். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இந்த படத்துக்காக 2 வருஷம் நான் டைம் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா அதுதான் எனக்கு அதுல இருந்து தான் என்னால வெளியே வர முடியல. 2 வருஷமா இதையாடா பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இதுல வேற ஆன்லைன்லயும் கிடையாது, ஆக்டிவ் கிடையாது, எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆஃப்லைன்லயே பண்ணிட்டு ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரியே ஒண்ணு பண்ணான். அதுதான் இப்ப வந்து இது வந்து போடணும் போய் நம்பர் 1 இந்த மாதிரி. ஐயோ இன்டர்வியூ முதல்ல வந்து எங்க தெரியுமா ஆரம்பிக்கணும்? லோக்கி கொடுத்த அந்த இன்டர்வியூஸ். ஐயோ அதுல இருந்து ஆரம்பிச்சா நிறைய கிடைக்குமே. அதுல இருந்து ஆரம்பிச்சா நீ வந்து சொல்லிட்டே போலாம். அதுக்கு அனிருத்ல இருந்து ஆரம்பிப்போமே. அனிருத் வந்து இந்த படத்தை வந்து ஒரு பிரில்லியன்ட் பிலிம்னு சொன்னாரு அவரு. அனிருத் மட்டுமா? ஒருத்தர் 100 பாஷான்னாரு. அவரை விட்டுரு, அவனெல்லாம் விட்டுரு. அது ஆடியோ லான்ச்ல மைக்கு கொடுத்தா என்ன வேணா பேசுறது அது. ஆனா இதுதான் எனக்கு புரியவே இல்லை. என்னடா இது பிரில்லியன்ட் பிலிம்னா, பிரில்லியன்ட் எந்த அர்த்தம் தெரியுமான்னு தெரியல எங்களுக்கு. ஒருவேளை நம்ம வேற ஏதாவது படம் நமக்கு மட்டும் காமிச்சிட்டானுங்களா, இவனுங்களுக்கு வேற படம் ஏதாவது இவனுங்களே போட்டு எடுத்துக்கினானுங்களான்னு புரியல. இப்ப ரீசெண்டா நம்ம எல்லா படம் பார்த்துட்டு இதே சொல்றோம். நம்ம ஏதாச்சும் தனியா நம்மளுக்கு ஒரு படம் போட்டு அதுதான் புரியல. ஏன்னா ட்விட்டர்ல ஃபுல்லா தான் இப்போ ஷோபினோட கேரக்டர், ஷோபின் வந்து சாப்பிட்டாரு, தூக்கி சாப்பிட்டாரு, சரியான கேரக்டர் அப்படின்னு. அப்ப எனக்கு டவுட் வந்தது, நம்ம அந்த ஷோபின் நடிச்ச படம் தான் பார்த்தோமா, நமக்கு ஒண்ணும் அவ்வளவு பெருசா தெரியலையே ஷோபின். அப்படி என்னடா அந்த ஆள் நல்ல ஆக்டரா, இதை விட நல்லாவே நடிப்பாரு, நல்ல கேரக்டர் பண்ணுவாரு. இதுல அவ்வளவு பெரிய கேரக்டரும் ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் அப்படியே தூக்கி பேசுறானுங்கப்பா, ஷோபின் தூக்கி சாப்பிட்டாருப்பா எல்லாத்தையும், ஒரு பாசிட்டிவ்லயே அது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு. டேய் எனக்கு சுத்தமா தெரியலடா. ஆல்சோ இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். வந்து உன்னால கதை சொல்ல முடியுமாடா? கதை சொல்ல முடியுமா? வாய்ப்பு இல்ல, எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்ல. ஏன்னா எனக்குமே கதை இருந்துச்சு. ஓகே புரிஞ்சுது, பட் லைக் கதையா சொல்ல முடியுமா? செல்வராகவன் படம் மாதிரி பல வருஷம் கழிச்சுதான் புரியும் போல இருக்கு இந்த மாதிரி படம். அதான் சொன்னாங்களா அனிருத் பிரில்லியன்ட் பிலிம்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும். நம்ம கொஞ்சம் மலுமட்டி போல இருக்கு, நம்மளுக்கு ஒண்ணும் புரியாது என்ன பண்றது. அது ஓகே. நான் வந்து இப்போ ஒரு சரி ரிவ்யூ மாதிரியா அது எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம்? நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேனல்ல வந்து எங்களால வந்து ஒரு ஃபார்மெட்ல கரெக்டா வந்து எங்களால ப்ராப்பரா பண்ண முடியல. அதனால வந்து எங்களோட தாட்ஸ் தான் வந்து நாங்க இப்போ இது பண்றோம், வாய்ஸா வந்து சொல்றோம். ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணலாமா அப்படின்னா கதை இப்போ சொன்னோம். கதை சொல்லாம இவங்கிட்ட கேட்கலாமான்னு பார்த்தா எனக்கு தெரியும் இவனுக்கும் ஒழுங்கா தெரியாத உங்களுக்கு. ஏன்னா எனக்கும் தெரியல என்ன. நான் யாருக்கிட்டயாச்சும் படம் பார்த்தவங்கிட்டே வந்து கரெக்டா இந்த கதையை சொல்லுங்க. ஏன்னா வந்து என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு படத்துல. திடீர்னு எலக்ட்ரிக் சேர்ன்றானுங்க. லாஸ்ட்ல ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை லோகேஷ் கனகராஜன் போட்டான். எனக்கு அதுதான் பிரச்சனையாவே இருந்தது. எங்க ரிட்டன், எங்கடா ரிட்டன்ல இருக்கு எங்க படம், என்னடா எழுதி இருக்க படத்துல அப்படின்ற மாதிரிதான் இருந்தது எனக்கு. எப்படி பெருமையா போட்டுக்கிற ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைன்னு. இன்டர்வியூல இவன் கொடுத்ததை பார்த்தாதான் எனக்கு சொல்றதெல்லாம் பார்த்தாதான் இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு இப்பதான் புரியுது எனக்கு. ஏன்டா இது எனக்கு லியோ டைம்லயே புரிஞ்சு போச்சு. அதுவும் அதுதான் அந்த என்னது மக்கள் கொடுக்கற அந்த 200 rupees
அதுதான் ம். அவருக்கு ரொம்ப முக்கியமா இருக்குமா அவருக்கு. அவருக்கு வந்து இந்த 1000 crores 2000 crores அவருக்கு பிரச்சனையே கிடையாது. அப்பா, அப்பா, அந்த அப்பா, அப்பா, அவங்க அப்பா. மக்கள் கொடுக்குற அந்த 200 ருபீஸ்க்கு எனக்கு ஒர்த்தா இருக்கணும். மக்கள் அந்த 200 ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு சொன்னாலே நான் வின் பண்ண மாதிரி அப்படின்னு. டேய் முடியலடா நெஞ்சில என்னால சத்தியமா. நெஞ்சில ஈரம் இருக்கிறவன் பேசுற பேச்சு அதெல்லாம். 200 சாட்டிஸ்ஃபை ஆவலடா. என்னடா நீ எடுத்து வச்சிருக்க? இது எப்படிடா 200 சாட்டிஸ்ஃபை ஆகும்னு இந்த படத்தை எடுத்து வச்ச நீ? இஷ்டத்துக்கு அவர் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரோட பழைய இன்டர்வியூஸ் தான் நான் பார்த்திருக்கேன். ஐ மீன் லைக் கைதி டைம்ல அந்த இந்த டைம்ல எல்லாம் பார்த்திருக்கேன். அதுல வந்து அவர் பேசும்போதெல்லாம் வந்து அகைன்ஸ்டாவா என்னன்னு தெரியல. ஆனா வந்து இந்த இந்த என்னது இந்த இன்ட்ரோ சாங்கு, இந்த இந்த மாஸ் சீனை வந்து அப்படியே அவங்கள புகழ்ந்து பேசுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அகைன்ஸ்டா அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஆடா இருக்கும். அந்த மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. ஆனா அந்த படத்தை போய் பார்த்தா அவர் என்னதெல்லாம் அகைன்ஸ்டா பேசினாரோ, ஒரு ஸ்டார் அவங்க கையில கிடைச்சதுன்னு என்னத்துக்கெல்லாம் அகைன்ஸ்டா பேசுறாங்களோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ அதெல்லாம் தான் பண்றாங்க. படத்துல பார்க்கும்போது அதெல்லாம் தான் இருக்கு. சார் வேற சொன்னாரு நோ காம்ப்ரமைஸ் இன் வயலன்ஸ்னு சொன்னாரு. வயலன்ஸே இல்ல படத்துல. ஐயோ, என்ன ஐயோ, இப்பெல்லாம் அது ஹாலிவுட் படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா இல்லையா? வயலன்ஸ்னா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? இல்ல அது வந்து நம்ம இதையும் என்னது சர்டிபிகேஷன் போர்டு இருக்காங்கடா அவங்களுமே சொல்லணும். எதுக்கு சம்பந்தமே இல்லாத இது படத்துக்கு வந்து எதுக்கு ஆமா எதுக்கு கொடுத்தீங்கன்னே எனக்கு புரியலையே. நாங்களும் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தோம். என்னடா ஏக்கான எதுவுமே இல்லையேடா படத்துல அப்படின்னு. செகண்ட் ஹாஃப்ல வரும்டா. செகண்ட் ஹாஃப்லயும் ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே அதான் அதான் சொல்றேன். நீ சொன்ன மாதிரி விக்ரமுக்கு கூட கொடுத்துருக்கலாம். விக்ரமுக்கே கொடுத்துக்கலாம் உண்மையிலே. இதை விக்ரமுக்கே கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஏன்னா அதுல தலை வெட்டுற சீன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சிருந்தான் கொஞ்சமாவது. அதெல்லாம் கோரா இருக்கும்னு சொல்லி இதுல என்ன இந்த சேர்ல உட்காந்து எரிக்கிறதெல்லாம் தான் கோரா? அதெல்லாம் எனக்கு கோராவே தெரியல எனக்கு. படத்துக்கு யூஸே இல்ல இது. இன்னும் கலெக்ஷனை தான் கட் பண்ணும். படம் கொடுத்தனா ரஜினி படம் ஏன்னா அது நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வேற வந்துச்சு அதனாலயே. அப்படியே கட் பண்ணிட்டான். எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டான். இந்த 3 மணி நேரம் படத்துல என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டான் அவனால. ஃபார் தலைவர்னு சொன்னா அப்பவே அதுலயே தெரிஞ்சிருக்கணும். அந்த ஏ சர்டிபிகேட் எனக்குமே உறுத்தினே இருந்தது. இப்ப எனக்கு வந்து என்னன்னா, நீ அடிக்கடி சொல்லி படத்துல வந்து நீங்க அசிங்கமா பேசுறதையோ கீசுறதையோ என்னமோ வந்து காட்டிட்டு அதெல்லாம் பண்றாங்க. சொல்ல இதுலயும் பீப் போட்டிருந்தான். ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை பேசும்போது பீப் போட்டிருந்தான். 2 இடத்துல மட்டும்தான் ஒரு பேட் வேர்ட் வந்தது. மத்தபடி ஒரு இடத்துல பீப் போட்டு வச்சிருந்தான் கெட்ட வார்த்தைக்கு. அப்ப எதுக்கு குடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல. எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரியல ஏ சர்டிபிகேட். ஆல்சோ இது ஸ்பாயிலர் ஃப்ரீ ரிவ்யூ கிடையாது. ஸ்பாயிலர் இருக்க ரிவ்யூ தான். சோ வந்து ஐ மீன் முதல்ல இது ரிவ்யூவா? அதுவே ரிவ்யூவே கிடையாது. எதுலயுமே வராது. இது ரோஸ்ட் மாதிரி. இது ஒரு வீடியோ அவ்வளவுதான். இது ரோஸ்ட் கூட இதுல ஒரு வீடியோ. இது வேணும்னா பாருங்க. இது ஒரு வீடியோ அவ்வளவுதான். இது எவ்வளவு நேரம் போக போகுது என்ன பேச போறோம் எடிட் பண்ணதுக்கு அப்புறம். ஆமா நாட் ஈவன் வீடியோ. ஓகே ஆடியோ தான் அது வரைக்கும் போட்டுரும். ஸோ எனிவே அதனால வந்து ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா நான் இப்ப அடுத்து அதை நான் சொல்ல நினைச்சேன். இந்த ஏ சர்டிபிகேட் பேசும்போது நான் அடுத்து சொல்ல நினைச்சேன். இந்த சோபின் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா வந்து நாகார்ஜுன அதை கொலை பண்ற மாதிரி வரும்ல. நான் அப்ப நினைச்சேன் அப்பா சரி ஓகே ஃபைனலி வந்து ஏதோ ஒண்ணு சீரியஸா நடக்க போகுது. சோ அடிச்சு கொலை பண்ற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு. சோபின் சாவும் இல்ல முதல்ல. அதுக்கடுத்து வந்து அந்த அப்ப சோபின் அடி நடிக்கிறான்ல அந்த அடிக்கிறதையாச்சும் ஒழுங்கா காட்டலாம்ல. அதையும் உருப்படியா காட்டலாம். அப்ப எதுக்குதான் ஏ சர்டிபிகேட்? அத மூஞ்சில அப்படியே ரத்தம் தெளிக்குமே. அந்த சாஸ் எடுத்து தெளிச்சுக்கிட்டே இருப்பாங்களே. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் படத்துல பார்த்ததே இல்லையா நம்ம. உண்மையிலே லியோ கூட ஏ சர்டிபிகேட் கொடுத்துடலாம் போல இருக்கு இவங்க பண்றதை பார்த்தா. இந்த படத்தை கொடுக்கறதுக்கு லியோ கூட கொடுத்துடலாம் போல இருக்கு. சம்பந்தமே இல்லாம ஒரு ஏ சர்டிபிகேட். இதெல்லாம் நிறைய மார்க்கெட்டிங் கிமிக் இந்த படத்துல. இவங்க கொடுத்த இன்டர்வியூவா இருக்கட்டும் போய் இது இவங்க இந்த கொடுத்த இந்த ஏ சர்டிபிகேட்டா இருக்கட்டும் இதுவும் வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் தான். ஆமீர் கான் கூட எனக்கு ஆமீர் கான் அந்த ரிவீல் பண்ணது கூட இவங்க பண்ண மார்க்கெட்டிங் கிமிக் மாதிரி தான் தோணுது. இப்ப எனக்கு படத்தை பார்த்துட்டு ஐயோ ஆமீர் கான்லாம் ஹைட் பண்ணி வச்சா இருக்கிற உனக்கு முன்னே வராது. சரி ஆமீர் கானை வச்சு ஒரு 5 கோடி ஏதாச்சும் கல்லா கட்ட முடியுமான்னு பார்க்கலான்னு பண்ற மாதிரி இருக்கு. அதான் சொல்றேனே அது ஏதோ சும்மா எல்லாமே எனக்கு மார்க்கெட்டிங் கிமிக் மாதிரி தான் இருக்கு. படத்துல நிறைய படத்துக்காக அவங்க பண்ண நிறைய ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் கிமிக் தான். அது என்ன பிரச்சனை இதே மாதிரி மத்த படத்துக்குலாம் பண்றாங்க. எல்லா படத்துக்கும் சும்மா இந்த அனிருத் வந்து இந்த 10 கப்பு 15 ஃபயர் அப்படி மாதிரி ஏதாச்சும் போடுறதா இருக்கட்டும். இல்லைன்னா வந்து இந்த லோக்கி வந்து இது 100% ஏன் படங்க. இதையும் நான் சொல்ல நினைச்சேன் 100% லோக்கி படம். 100% லோக்கி படம். அது என்னன்னு எனக்கு புரியவே இல்ல. எனக்கு மாஸ்டர்ல 50-50ன்னா அப்புறம் இதுல லியோல 100%ன்னா அவன் 100% படம்ன்றது அப்ப கைதி தான் 100% படம் மாதிரி இருக்கு எனக்கு. மாநகரம் 100% படம் மாதிரி இருக்கு. அப்ப லியோ 100% சொல்றேன்னா அது யாரோட 100%னே தெரியலையே. இல்ல இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா லோக்கி வந்து நம்மளேதான் பேசி லோக்கி வந்து லோக்கியோட 100%ன்றது வேற மாதிரி நம்ம ஒரு ஃபேன் தியரிஸ்லாம் பண்ணிருக்கோம்ல. இல்லனா அவன் பெரிய ஹீரோஸ் வரும்போது இந்த மாதிரி தான் பண்றானுங்க. எல்லா முக்காவாசி டைரக்டர் இந்த மாதிரி தான் பண்றாங்க. பெரிய ஹீரோஸ் வந்தா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியல.
பயங்கர நல்ல படம் கொடுத்தவன் எல்லாம் பெரிய ஹீரோஸ் கிட்ட வந்தா ஒரு மாதிரி பண்றானுங்க அவனுங்க. அது என்னன்னே இது வரைக்கும் புரிய அதனாலதான் அதனால மாட்டேங்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆமா அது என்னமோ ஆமா எல்லாருக்குமே இதை நான் ஒரு பேட்டர்ன் பாக்குறேன். நல்லா ஏதோ ஒரு 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 அதுதான் சொல்றேன், டிஃப்ரெண்டான ஒரு முன்னாடி யூனிக்கான அட்டம் எடுத்த பண்ணுவாங்க. அவங்களோட லைனப் படம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அதே ம். ஒரு பெரிய ஹீரோ லைக் விஜய், ரஜினி அந்த மாதிரி வந்தானுங்கன்னா அப்படியே முடிச்சு பயங்கர தள்ளுறானுங்க. காம்ப்ரமைஸ் இருக்கு படத்துல. அது எனக்கு இப்ப எப்படி தோணுதுன்னா, ஒரு ஒருவேளை இவன் உண்மையிலே டம்மி தான் போல அப்படின்னு வருது. அந்த மாதிரி உண்மையிலே இதுதான் லோக்கியோட 100% லோக்கி படம் தான் போல இருக்குது. நம்ம தான் வந்து லோக்கியை வந்து நம்ம வேற மாதிரி யோசிச்சு லோக்கி படம் தான் நம்ம ஃபேன் தியரிஸ் எல்லாம் ஒண்ணு சொல்லுவோம் தெரியுமா? என்னென்னமோ சொன்னானுங்களே சைஃபை படம், இந்த படம், அந்த படம் என்னென்னமோ. ஆனா எனக்கு என்னன்னா இப்ப இதெல்லாம் சொல்றாங்கல்ல, ஒரு 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 தெலுங்கு ப்ரொமோஷன் ஏதோ போயிருக்கும் போது இப்ப நீ ஒரே வார்த்தை சொல்லிடலாம், இது வந்து சைஃபை படம் இல்ல இந்த மாதிரி. ஐ மீன் லைக் ஓகே நீ வந்து மார்க்கெட்டிங் பண்றீங்க, படத்தை வந்து செல் பண்ண ட்ரை பண்றீங்க, எனக்கு புரியுது. சைஃபை கிஃபை அதெல்லாம் சொல்றானா, வெரி லீஸ்ட் நீ என்ன சொல்லலாம்னா வந்து அந்த மாதிரி படம் கிடையாது, த்ரில்லர் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டா செட் பண்ணலாம். இவன் என்ன பண்றானா, சைஃபை அதெல்லாம் நிறைய சொல்றாங்க. ஆனா வந்து ஆடியன்ஸ் எனக்கு இந்த படம் வந்து என்னமோ ஒன்று சொல்லாரு, இந்த மாதிரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க போது சம்திங் சொல்லிட்டு ஆடியன்ஸ் பாக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றேன். இந்த மாதிரிலாம் சொல்லும் போது இவனுக்கு என்ன பண்றானுங்க, அப்ப சைஃபை எல்லாம் கூட கிடையாது, பயங்கரமா ஏதோ இருக்கு, பயங்கரமா லோகேஷ் ஏதோ குக் பண்ணிருக்காரு அப்படின்னு இவங்களே வந்து ஒரு 10-20 மடங்கு போட்டுக்கிறானுங்க. எனக்கு கடைசியா அந்த 100% லோகேஷ் படம் போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, அப்ப இதுதான் உண்மையிலே 100% லோகேஷ் படம் போடுது. நம்ம தான் வந்து நம்ம என்னென்னமோ நம்மளோட ஃபேன் தியரிஸ் நம்மளோட வந்து இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம அதெல்லாம் நினைச்சிட்டு அதெல்லாம் தான் லோக்கி படம் நம்மளாம் நினைச்சிட்டோம். லோக்கியோட படம் இவ்வளவுதான் போல இருக்கு. ஏன்னா வந்து நான் அவரோட பழைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது அவருக்கு எந்த மாதிரி படம் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லும்போது ஃபுல் ஆக்ஷன் படம் தான் சொல்லுவாரு. டை-ஹார்ட் சொல்லுவான், அதுக்கப்புறம் வந்து இது சொல்லுவாரு என்னது அந்த இது ஆக்ஷன் படமா கூட என்னால கன்சிடர் பண்ண முடியலையே. இது படமாவே என்னால கன்சிடர் பண்ண முடியல. அதான் இல்ல இது படமா ஃபிளாடா ஒரு குப்பை படமா தான் எனக்கு இருந்தது. எனக்கும் பிடிக்கல. ஆனா நான் எப்படி சொல்றேன்னா, இதுதான் லோகேஷ் போல இருக்கு. இவங்க 100% லோக்கின்னு ஒண்ணு நினைச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல போல இருக்கு. விக்ரம்லாம் எடுத்து பார்த்தா கூட அதான் இப்ப என்னன்னா விக்ரம் கூட ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் படம் அவ்வளவுதான். இவங்க நினைச்சிட்டு இருக்க லோக்கி படம்ன்றது இவங்க சொல்ற தியரிஸ்லாம் வச்சுட்டு ஒரு இதெல்லாம் லோக்கி பண்ணுவான், இத எல்சியூல இந்த மாதிரிலாம் பண்ண போறான், இதெல்லாம் இந்த மாதிரி பண்ண போறான் அப்படிலாம் யோசிச்சிருக்கு. அதெல்லாம் கிடையாது. லோக்கி வந்து நம்மளோட இந்த கொரோனா ஈரால ஒண்ணு இருந்தது தெரியுமா? கொரோனால உட்காந்து பிரேக்கிங் பேட் இந்த இதெல்லாம் வந்து உட்காந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு, ஏய் நான் இந்த மாதிரிலாம் படம் எடுக்க போறேன்டா, நான் அந்த மாதிரிலாம் பண்ண போறேன்டா நம்ம பேசிட்டு இருப்போம் பாரு. அந்த மாதிரி ஒரு பையன் படம் எடுத்தா எப்படி வருமோ அந்த மாதிரி தான் லோக்கி படம் பண்றாங்க. பிரேக்கிங் பேட் சொன்னதேதான் ஞாபகம் வருது. அந்த கிளைமேக்ஸ்ல கூட்டிட்டு அப்படியே ஏன்டா கொஞ்சம் கூட அப்படியே மூஞ்சால அடிச்ச மாதிரி வைக்கிறானுங்கடா. எனக்கு அதுதான் அப்படியே வீல் சேர்ல நகர்த்திட்டு வராங்க. அட்லீஸ்ட் வீல் சேர்ல நகர்த்திட்டு வர மாதிரியே இருக்கலாம்ல, மூக்குல வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஒயர்ஸ் வச்சுக்கிட்டு. என்னடா சொல்றது? எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. இது வந்து இவங்க இந்த ஒரு ஆடியன்ஸ் உள்ள வந்து அவங்க கொடுக்குற அந்த 120 ரூபா தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதா இருக்கட்டும். இல்ல எனக்கு இப்ப இந்த இதுவே என்னன்னா ரஜினியா அது மேடையில கலாய்க்கிற அளவுக்கு ஐ மீன் சும்மா காமெடியா தான் சொன்னாரு. இந்த 2 மணி நேரம் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அப்படின்னு. நான் இப்ப எனக்கு படம் பார்க்கும்போது படமே 3 மணி நேரம் தானே, எதுக்கு 2 மணி நேரம் என்ன பேசிட்டு இருக்கீங்க படத்தை பத்தி? அப்படி என்னென்னமோ சொல்றீங்களா, படம் இப்படி அந்த மாதிரி நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன், இந்த மாதிரி பண்ணிருக்கேன், இந்த மாதிரி அப்புறம் 2 வருஷம் ஒரு ரைட்டிங் ப்ராசஸ் போகுது. இவனெல்லாம் பண்ணிட்டு படம் பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை படத்துல. அப்படியே பிளாட் படம் படுத்து ஆரம்பிக்கும் போது படம் படுத்துருச்சு. எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அந்த இன்ட்ரோல இருக்கு நான் என்ன நினைச்சேன்னா, விக்ரம் மாதிரி ஏதோ செட் பண்றான் போல இருக்கு, ஏதோ ஸ்லோவா அப்படியே விக்ரமோட சாயல் தான் இருந்தது நிறைய. அந்த இந்த சீன்ஸா இருக்கட்டும், அந்த ஃபகத் ஃபாசில் வந்து விக்ரம் இருந்த அந்த இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அப்படியே விக்ரம் இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே வரும். அதே மாதிரி இது சத்யராஜ் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரு சொல்லி ரஜினி வந்து பாப்பாரு. அதே மாதிரி சீன்ஸ் வச்சிருந்தான். இது வரைக்கும் புரியல. லோகேஷ் படத்தோட அப்ரோச் எல்லாமே பார்க்க முடிஞ்சது. அது இல்லாம கடன் வாங்கி மத்த டேரக்டர் இருந்த அந்த ஜெயிலர் மாதிரி பேன் இந்தியா கேமியோ இந்த இதெல்லாம் பண்ணி இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல வந்து பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி வந்து படம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ, இந்த ஜெயிலர் ஒர்க் ஆச்சு அந்த மாதிரி ஒர்க் ஆன சில இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து ஒன்னா சேர்த்து இப்ப பாரு நான் ஒரு படம் பண்றேன் பாருன்ற ஜெயிலர்ல லாஸ்ட்ல அந்த 3 பேரு சுருட்டு வச்சு பண்றதும், இந்த 3 பேர் ஆமீர் கானும் உபேந்திரா எனக்கு தெரிஞ்சு அப்படியே லோக்கி வந்து ஒரு கிரானிக்கலி ஆன்லைன் பர்சன் போல இருக்கு. உட்காந்து ஆன்லைன்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு பாரு போல. 2 வருஷமா நான் ஆன்லைன்ல இல்ல, நான் ட்விட்டர் அக்கௌண்ட் இல்ல, நான் ஸ்பாம் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணி எல்லாத்தையும் பாப்பாரு போல இருக்கு. ஏன்னா எனக்கு ஜெயிலர் வந்தப்ப நல்லா ஞாபகம் இருக்கு, ஏதோ ஒரு மீமோ ஏதோ ஒன்று போட்டுருந்தாங்க, 3 பேர் சுருட்டு பிடிக்கிற அந்த அது மீம் ஒன்று போட்டுருந்தாங்க. இல்ல ஸ்பிளிட் ஸ்கிரீன் மாதிரி 3 பேர் தனித்தனி இடத்துல பிடிப்பாங்க. ஏதோ ஒரு மீம் போட்டுருந்தாங்க, 3 பேர் ஒரே ஷாட்ல இருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, அப்படி நல்லா இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு மீம் போட்டுருந்தாங்க. ஒரு பேர் இருந்ததா அந்த ஷாட், அது சென்சார்ல ஏதோ தூக்கிட்டேன்ற மாதிரி சொன்னான்
நெல்சன். அப்படியா? ஆமா 3 பேரு சேர்த்து பாத்தியா? வச்சே எடுத்தாங்க. இந்த ஐடியா பேப்பர் வந்து அப்படியே லோக்கிக்கு எங்க கிடைச்சிட்டு இருக்கும் போல இருக்கு. இல்ல இந்த இன்டர்வியூ ஏதாவது ஏன்னா பாத்துட்டு இதுல அவருக்கு ஃப்ரீடம் வேற ஆயிடுச்சுல, ஏ படம் வேற இல்ல இது. அதனால அவர் வச்சிட்டாரு அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம். இவ்வளவு நேரம் வரைக்குமே நம்ம ஸ்பாய்லர் ஃப்ரீ இதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்பாய்லர் தான் ஸ்பாய்லர் இருக்கிற ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளவு நேரமே ஒரே ஒரு ஸ்பாய்லர் தான் அந்த சோபின் கேரக்டர் அவர்த்த மட்டும் பேசியிருக்கேன். கதையை பத்தி நம்ம பெருசா பேசல. ஏன்னா கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவ்வளவு கதை ஆக்சுவலா ஒண்ணும் கிடையாது, படத்துல ஒண்ணும் கிடையாது. ரொம்ப பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஸ்டோரின்னு ஒண்ணு எடுக்கிறாங்க அவ்வளவுதான். அது நிறைய வை क्वेश्चंस இருக்கு இந்த படத்துல. ஆனா எதுக்கு நிறைய பிளாட் மெயின் வை क्वेश्चंस வந்து எதுக்கு இந்த படம்ன்றது வை, அது வேற விஷயம். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்தா நிறைய வை இருக்கு படத்துக்குள்ள. வை நிறைய சீன்ஸ் இருக்கு, அது மாதிரி நிறைய இருக்கு. ஏன் சத்யராஜ் வந்து ஷோபின் வந்து சத்யராஜ கொன்னாருன்னு தெரியல. பாட்டுல சொல்லுவாங்களா? வேற பவர் ஹவுஸ் ஓகே, அது கோட் வேர்டு. பவர் ஹவுஸ்னா என்ன, அதுக்கு ஏதாவது இருக்கா, அது என்ன வேர்டு? அதான் பாட்டுல சொல்லுவாங்க. அப்புறம் என்ன எல்லாமே பார்ட் 1 எதுக்குடா எடுக்கிறீங்க? ஸ்ட்ரைட்டா பார்ட் 2 எடுத்துருங்கடா. அப்போ அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. ஏங்க எதுவுமே பேசக்கூடாதுன்னா எப்படிங்க? இப்போ நாகார்ஜுனா அந்த ஒரு சீன் வரும். நாகார்ஜுனா வந்து சார் ரெடி சார்னு சொல்லி ஃபுல்லா அந்த டிவிஸா இருக்கும். ஃபுல் டிவி ரவுண்டு சுத்தி அவ்வளோ டிவிஸ் இருக்கும். சார் ரெடி சார் அப்படின்ன உடனே அவருக்கு கால் வரும். ஷோபின் கால் பண்ணிருப்பாரு, வீடியோ கால் வந்திருக்கும். அந்த வீடியோ காலை கனெக்ட் பண்றாங்க எல்லா டிவிலயும். ஓகேவா? அது கனெக்ட் ஆன உடனே அதுல பேசுவாரு. எதுக்கு அந்த டிவில என்ன பண்றாங்க, என்ன பிசினஸ் அது? ஆனா ஷோபின் வந்து நடுவுல வந்தவரு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஏதோ வேற எதுக்கோ தான் தயாரானானுங்க அவங்க. சார் ஷார்ட் ரெடியோ என்னமோ சொன்னான் அவன் வந்து. சார் எல்லாம் ரெடின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கால் வந்து நாகார்ஜுனாக்கு வந்து கால் வந்தது. அதுக்கப்புறம் ஷோபின் எடுத்து பேசினாரு, அதை வீடியோ கால்ல கனெக்ட் பண்ணாங்க. ஓகே, என்ன பர்பஸுக்கு அந்த டிவி ஃபுல்லா? இதுல அது வேற ஃபர்ஸ்ட் ப்ரோமோல விட்டதே அதுதான், ரஜினிய வச்சு ஃபுல்லா ரஜினி பின்னாடி ஃபுல்லா இது இருக்கும் பாரு, அதே மாதிரி டிவி ஃபுல்லா. எதுக்கு அது? ஏதோ படத்துல அதுதான் மெயின் இம்பாக்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கான் அதுல ஸ்டார்டிங்ல கூலி டைட்டில். எனக்கு உண்மையிலே கொஞ்சம் நிறைய மறந்து போன மாதிரி தான் இருக்கு. இப்ப சொல்லும் போது எனக்கு ரீகலெக்ட் ஆகுது. ஆமா உண்மையிலே எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு அந்த டிவி செட்டப்னு எனக்கு புரியல. எனக்கு நான் பார்த்த உடனே தெரிஞ்சது எதுக்கு இந்த டிவி. சரி ஏதாவது சொல்லுவாங்க போலன்னு நான் பார்த்துட்டு இருந்தா, அந்த கொலை நடந்தது. கொலை நடந்த உடனே முடிஞ்சிச்சு அந்த சீனே. எதுக்குடா அந்த டிவி அப்போ? இப்ப பாரு, ஒரு அண்டர் குக்டான ஒரு அண்டர்வெல்மிங்கான ஒரு மொக்க படம் பார்த்துட்டு வந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. அது மொக்க படம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு கேட்டா எனக்கு ஒரு சுத்தமா ஒர்க் ஆகல. என்னென்னமோ நடந்துனுக்குது. சில சீன் வந்து நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருந்தது. ஏன்னா வந்து ரஜினி வந்து கொஞ்சம் ஜாலியா பாக்குறது. ஏன்னா இந்த சிக்கிட்டு வைப் சாங் ஃபர்ஸ்ட் சாங் வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியா சின்ன வயசுல இருந்தே நம்ம பாக்குறதா இன்ட்ரோ சாங், ரஜினி சாங், அதெல்லாம் என்ஜாய் பண்ணி தான் பாக்குறோம். எனக்கு வந்து இப்ப மாஸ்டர் லியோ பார்த்துட்டு இந்த 100% லோகிஃப்ன்ற நம்பிக்கையே கிடையாது. நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு ஜாலியா ஏதோ ஒரு நல்ல படம், ஏதோ ஒரு ஆக்ஷன் படம் அந்த மாதிரி இருக்கும் தான் போனேன். சரி, எனக்கு வந்து இந்த ஓப்பனிங் சாங் வந்து எனக்கு நினைச்சேன். நான் இன்னும் கேட்டா ஜெயிலர்ல அந்த தலையை வெட்டுற சீன்ஸ் எல்லாம் காட்டினானுங்க. அதுவே யூபையே தான். ஜெயிலர்லயும் காட்டினா அந்த தலையை வெட்டுற சீன் அப்படியே தலை இல்லாம முண்டை மட்டும் இருக்கும், அதையும் காமிச்சானுங்க. அட பாருங்களா, அதுவே யூபையே படம்டா. இதுல என்னடா இருக்கு ஏ படத்துக்கு? நான் அதுதான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரேன்ப்பா. ரத்தம் தெரிய இருக்க போகுது, கதை எல்லாம் செகண்டரி தான். ரத்தம் தெரிய ஒரு படம் இருக்குப்பா என் தலை. இதையும் நோக்கி சொன்னார்ல, ரத்தம் நோ காம்ப்ரமைசஸ் இன் வயலன்ஸ் சொன்னா, அதான் சொன்னான். நோ காம்ப்ரமைஸ் சார், நோ காம்ப்ரமைஸ். இப்படி ஒரு வந்து ஆடியன்ஸை ஏமாத்தி ஒரு வந்து ஒரு படத்தை செல் பண்ணணும். லைக் இருக்கிறத சொல்லிட்டு இதுதான் இதுன்னு சொல்லிட்டு செல் பண்ண வேண்டியதானே? நீங்க அண்டர் குக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்க பிரச்சனை. இஷ்டத்துக்கு 2 மணி நேரம் 10 நிமிஷம் ஒரு இன்டர்வியூ பேசிருக்கீங்க. அதுல என்னென்னமோ நீங்க என்ன சொல்றேன், நீங்க ஒரு மொக்க படம் எடுத்துட்டீங்கன்னா படம் நல்லா இருக்கு இல்ல நல்லா இருக்கு இதெல்லாம் கூட சொல்றேங்க. இதெல்லாம் கூட நான் வந்து ஏமாந்துக்கிறேன். ஆனா வந்து இந்த ஆடியன்ஸ் கொடுக்குற 130 ரூபா தான் எனக்கு முக்கியம். நான் வந்து எனக்கு ப்ரொடியூசரோட இந்த 1000 கோடியோட நம்ம அங்கதான் வருவோம். ஏன்னா அது எல்லா இன்டர்வியூல சொல்லுவாரு அவர். எல்லா படத்துக்கும் அதே தான் சொல்லுவாரு. சார் எனக்கு படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணணும், எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த ஆடியன்ஸ் கொடுக்குற அந்த 200 rupees எனக்கு பச்சை போயிது. அது எதுக்கு நடிக்கிறாங்களே தெரியல. அந்த மாதிரி எதுக்கு நடிக்கிறானே தெரியல எனக்கு. எதுக்கு அந்த மாதிரி சொல்றானே புரியல. சாட்டிஸ்ஃபை ஆகலடா. கழுவுறானுங்கடா படத்தை. போய் பாக்குறியா இல்லையாடா? ட்விட்டர்லாம் போய் பாக்குறியா? யூடியூப்லாம் போய் பாக்குறியா? எப்படி கழுவுறானுங்க தெரியுமா இந்த படத்தை இப்ப கூலிய? இல்ல, எனக்கு வந்து இப்ப வியூஸ் ஆர் சப்ஜெக்டிவ். நீ உனக்கு படம் பிடிக்குது பிடிக்கலன்றதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவான விஷயம். ஆனா வந்து உண்மையிலேயே நீங்க அந்த நீங்க சொல்லிருக்கீங்க, நீங்க பேசின இன்டர்வியூ எல்லாம் பேசுறதுக்கு
ஒரு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான படமாச்சா? அட்லீஸ்ட் அந்த மாதிரியாச்சும் படம் இருக்கா? அதுவும் கிடையாது. டீசென்ட்டாவாவது இருக்காடா, ஜஸ்டிஃபை கூட தேவலடா, டீசென்ட்டாவாவது இருக்காடா. நோ காம்ப்ரமைஸ் இன் வயலன்ஸ். வயலன்ஸ் எங்க என்ன நோ காம்ப்ரமைஸ்? ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒரு கண்ட்ராவையும் கிடையாது. அதான் 2 சொல்றேன், வருஷம் நான் உட்காந்து என்னென்னமோ எழுதிருக்கேன். படத்துக்கு ஒரு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா என்னன்னு நினைச்சிட்டு வருவாங்கப்பா ஆடியன்ஸ். நான் ரொம்ப டீடைலா ஒரு எழுதியிருக்கேன் படம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு என்னன்னா, உண்மையிலேயே நான் படம் ஆரம்பிச்சது வந்து அந்த ஸ்டார்டிங்லாம் சொல்லிட்டு இருந்தான் தெரியுமா, ஒரு 2 இவங்க இருக்கிறாங்க, யாராவது ராட் மாதிரி நம்மளுக்குள்ளேயே ஒரு போலீஸ் இருக்கா அந்த மாதிரி சொன்னாங்கல்ல. எனக்கு வந்து ஒண்ணு காளிதாசன், அந்த காளிதாஸ் அவர் பேரு காளிதாஸ் தானே அவர் பேரு, எனக்கு மறந்து போச்சு அவர் பேரு. அந்த ஃபர்ஸ்ட் அவர் கொலை பண்றாங்க இந்த ஊக்குல மாட்டு வெங்கட் காளி. அவர் வந்து அவர் ஒரு இதுன்னு தெரிஞ்சிச்சு, ரொம்ப ஆப்வியஸா காட்டிட்டாங்க. ஓகேவா. இன்னொருத்தர் வந்து அந்த ஒருத்தர் இந்த காலா படத்துல அவருக்கு பையனா கூட நடிச்சிருப்பாரு ரஜினிக்கு. நான் அவருன்ற மாதிரி நினைச்சேன். அவரு இப்ப வரைக்குமே எனக்கு ஒரு ராட்டா என்னன்னு தெரியல. பையன் இல்லடா, அந்த ரஜினியோட பையனா காலால நடிச்சிருப்பாரு. அவர் வந்து அவர் வத்திக்குச்சி ஹீரோவா? எனக்கே மறந்து போச்சு வத்திக்குச்சி படம். சரி ஓகே. அவர் வந்து நான் வந்து சரி ஓகே, அவர் வந்து செகண்ட் ராட் போல இருக்கு அந்த மாதிரி நினைச்சேன். அவர் ராட்டான்னு இப்ப வரைக்கும் தெரியல. இப்ப எனக்கு என்னன்னா, இந்த அளவு போலீஸ் தான்ன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதான் ரஜினி கூட ஒரு ஃபைட்ல வந்து நான் உன் உயிரை காப்பாத்திருக்கேன் அப்படின்னுவாரு. அது போலீஸ்ன்றதுனாலயா தெரியல, எனக்கும் ஒன்னும் தெரியல. உண்மையிலே புரியல, எனக்கும் கன்ஃபியூஸா தான் இருக்கு. இல்ல இவ்வளவு டீடைல் கொடுத்து நான் என்னென்னமோ சொல்றாங்க. இவரோட கண்ட்ரோல் இது இருக்கு, இவங்களுக்கு கீழே 3 பேர், அவங்களுக்கு கீழே 4 பேர், அவங்களுக்கு கீழே 32 பேர், என்னென்னமோ போய் நிக்குது. எனக்கு எதுக்கு இப்படி கச கச கசன்னு ஒண்ணுமே ஒரு ரொம்ப ஒரு லீனியரான ஒரு மொக்க கதை தான் இது. அதுக்கு எது கச கசன்னு இப்படி ஒரு டீடைல் என்னென்னமோ சொல்றீங்க? எவ்வளவு பிரேக்கிங் பேடு. அதான் சொல்றேன், கொரோனா டைம்ல நம்மள மாதிரி ஒரு பையன் வந்து நல்லா உட்காந்து பிஞ்ச் வாட்ச் பண்ண பையனுக்கு வந்து திடீர்னு வந்து இந்த பண்ணி டேரக்டர் அவர் ரஜினி வச்சு படம் எடுப்பான்னு சொன்னா என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு படம் மாதிரி தான் இருக்கு உண்மையிலே. இந்த பிரேக்கிங் பேட் ரெஃபரன்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும். அதுவும் நீ சொல்ற மாதிரி ஆக்சுவலா வலை பேச்சு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இது கேட்டாரான்னு, அந்த லோக்கி இன்டர்வியூ வந்து ஒரு சின்ன கிளிப் மட்டும் நான் பார்த்தேன். அதுல வந்து ஏதோ ஒரு எல்சியூ திணிக்கிற மாதிரி இருக்கே, அந்த இது லியோ படத்துல எல்சி வந்து திணிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. அந்த வலை பேச்சுல இருக்கு யாரோ ஒருத்தர் கேட்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு இவர் வந்து இல்லையே அதெல்லாம் எதுவுமே நம்ம கூட லோகேஷ் அதான் சொல்றாரு. அவர் வந்து திணிக்கிற மாதிரி எதுவுமே அவர் பண்ணலையாம். எல்சி வந்து அதுவா அமைஞ்ச மாதிரிதான் பண்ணிருக்காராம். அவர் படத்துல நேச்சரா அப்படியே வந்த மாதிரிதான் பண்ணிருக்காராம். படத்துல பார்த்தாலே திணிச்சு வச்சிருக்க அதுல எல்சியூவை சொல்றேன். இப்ப இதுலயுமே அப்படிதான் இருக்கு. இதுல வர ரெஃபரன்ஸ் எல்லாமே ரொம்ப திணிப்பு தான். அந்த கடைசியில் இந்த உண்மையிலே 2 பேர் தலையில கை வச்சிட்டோம். அந்த கடைசியில இந்த இவர் வந்து வீல் சேர்ல வரும்போது இவ்வளவு ஒரு மோசமா. ஏன்னா எனக்கு பாட்டுலயே ரொம்ப காண்டாயிடுச்சு. அந்த என்ன பாட்டு, நாகார்ஜுனா பாட்டு, ஐ எம் த டேஞ்சர்னு ஒண்ணு வருமே. என்னடா இதெல்லாம் ஐ எம் த டேஞ்சர்ன்றீங்க. அதுக்கப்புறம் ஐ எம் த இன்னொரு கொஸ்டினும் இருக்காது. ரஜினி 30 வருஷமா என்னமோ குடிக்காம இருக்கேன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். 30 வருஷமா குடிய நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பவர் ஹவுஸ் சொன்ன உடனே குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. பவர் ஹவுஸ் சொன்னா குடிக்கிறதாடா, குடிக்கிறதுக்கு தான் அது கோடு வேடா அப்போ பவர் ஹவுஸ்ன்றது. இல்ல சொல்லுவானா சத்யராஜ், நான் செத்த பிறகு வேணா நீ குடிச்சுக்கடா அப்படின்னு. சரி அதுக்குதான் வெயிட் பண்ணாரா ரஜினி. இது எப்ப சாவுது, எப்ப குடிக்க சாவான், கிழவன் எப்ப சாவான், தின்ன எப்ப காலி, இந்த மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பாட்டு என்னடா நடக்குது எனக்கு என்ன புரியல. கூட ஒரு இல்லடா செத்தவனே கூட அவர் வந்து அந்த இடத்துல ஒரு ஓல்ட் சாங் போட்டான் பாரு, ரெட்ரோ சாங் ஒன்னு போட்டான். ஒண்ணும் இல்ல, அமைதியா உட்கார்ந்து ஒரு ரெட்ரோ சாங் போட்டான். ஆமா அதையும் நம்ம பேசணும். இதெல்லாம் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாதிரி நினைச்சிருப்பான் போல இருக்கு இவரு. ஏன்னா அது லியோல இருந்தது. லியோல அந்த காபி ஷாப் முன்னாடி எடுத்துட்டாருல அவரு. அவரோட சிக்னேச்சர். எத்தனை சும்மா காப்பு வந்து ஒரு சிக்னேச்சர், இது வந்து ஒரு சிக்னேச்சர். அப்புறம் வந்து இந்த பிரியாணி ஆரம்பிக்கலாமா, இங்க என்ன முடிச்சிடலாமா, என்னது இஷ்டத்துக்கு என்னென்னமோ. அதே மாதிரிதான் இருக்கு இதுல. விக்ரம்ல வந்து ஆரம்பிக்கலாங்களான்னு சொல்லி இன்டர்வல்ல முடிப்பாரு. இதுல வந்து முடிச்சிடலாமான்னு சொல்லி இன்டர்வல்ல முடிக்கிறாரு. எதுக்கு என்னமோ எதுக்கு பண்ணிட்டு. எனக்கு ஒண்ணு வந்து ஆக்சுவலா நான் அப்ரிஷியேட் பண்ண நினைச்சேன்னா, அது படம் பார்க்கும்போது சொன்னேன், நிறைய இந்த லொல்லு சபா அவர் இருக்காரு, யாரும் அவர் பேரு என்ன மறந்து போச்சு, ஐயோ நல்ல பேர் அவரு. அப்புறம் வந்து இந்த டெம்பிள் மங்கீஸ் அவங்க இருக்காங்களே, அவங்களாம் வந்து காசுல பார்த்தது நல்லா இருந்தது. வந்து ஒரு நல்ல யூடியூப்லயோ இல்ல வந்து நல்ல டேலண்டடான பீப்புள் அவங்க எல்லாம் வந்து நிறைய காஸ்ட் பண்ணிருக்காரு சுத்தி. இந்த மெயின் காஸ்ட் வந்து இந்த நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன் இந்த மாதிரி பெரிய பெரிய காஸ்ட்லாம் இருக்காங்க. ஆனா சுத்தி இந்த சைட் கேரக்டர் எல்லாமே நிறைய ஒரு நல்ல டேலண்டடான பீப்புள் அவங்கள காஸ்ட் பண்ணிருந்தாரு. நல்லா இருந்தது பார்க்கும்போது. லுலுசபா அவர் வந்து சும்மா காஸ்ட் பண்ணாம படத்துல நிறைய வந்தாரு அவரும். ஆமா நிறைய வந்தாரு. போயிட்டாரு அவரு. அவர் செத்து போனாரா அதுவும் தெரியல. நல்லா அடிச்சு வேற வச்சிருந்தான் இந்த படத்துல. அதை ஏன்டா சோபினை போட்டு சுத்தி எடுத்து மாட்டே. அதுவும்
ஐயோயோ இது ஒண்ணு கண்டிப்பா பேசணும்னு நினைச்சேன். எனக்கு எங்க 2 பேருமே பிஸ் ஆஃப் ஆயிடுச்சு இது. சினிமா இஸ் விஷுவல் மீடியம். ஓகேவா? விஷுவலா காட்டுறதா வந்து நல்லாவும் இருக்கும். அது ஒரு ஒரு நல்ல ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து விஷுவலாகவே கரெக்டா ஒரு ஒரு மெசேஜை கன்வே பண்றாருன்னா விஷுவலாவே கன்வே பண்ண முடியும். ஏன்னா இட்ஸ் விஷுவல் மீடியம். சோபினை வந்து அடிச்சு போட்டுருவாங்க, அடிச்சு உள்ள தூக்கி புதைச்சு போட்டுருவாங்க. அப்படி எழுந்துருவாரு அந்த இதுல இருந்து எழுந்த உடனே ஸ்ருதிஹாசன் வந்து இது வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ரேரா கூட நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இது எப்படி இருக்குன்னா இந்த சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள ஓடுறத வந்து அப்படியே நம்மளுக்கு ஆடியோவா காட்டுவாங்க. ஏன்னா வந்து ஆடியன்ஸ் நம்மளுக்கு வந்து இப்ப அவங்க எவ்வளவு பெரிய வில்லின்னு தெரியல. அதான் நம்ம தியேட்டர்ல கூட அதை டிஸ்கஸ் பண்ணோம். அவன் பொழைச்சிட்டானே கூட வச்சுக்கோடா, நாங்க அப்படியே ஏத்துக்கிறோம்டா. அவன் சாவல எப்படியோ பொழைச்சிட்டான்னு கூட நாங்க ஏத்துக்கிறோம். எப்படி பொழைச்சான்றத நீ வேற எக்ஸ்பிளைன் பண்ணுவியா உட்காந்து? ஸ்பூன் ஃபீட் பண்ணுவியா எங்களுக்கு நீ? உண்மையிலே பக்கத்துல உட்காந்து படம் பார்த்தவர் வந்து அவர் ஏந்தவனே என்ன சொன்னா, ஓகேடா சாவலையா அப்படின்னு விட்டாரு. அதுதான் சொல்றேன். சாவல போல, சரியா பரவாயில்ல பொழைச்சிக்கிட்டான். ஏன்னா எவ்வளவு சர்ப்ரைசஸ் நடக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. எப்படியோ உயிர் வந்துருச்சுப்பா அவனுக்கு. அந்த மாதிரி நிறைய கேசஸ் பாத்துருக்காங்க. சரி ஏதோ ஒண்ணு வந்து லிபர்ட்டின்னு ஏத்துட்டா நீ என்ன வேணா வைக்கலாம், ஓகேவா? இது அதுல வச்சுக்கலாம், பிரச்சனை இல்ல. அப்படியே நம்ம யோசிச்சுட்டு போறோம். அது ஒரு ஃபிளாவா எங்களுக்கு தெரியல. ஆனா அது டீடைலா சொல்றாராமா உட்காந்து. வந்து ரஜினிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய லூப் ஹோல்லாம் இருக்கு படத்துல, அதெல்லாம் விட்டுறது. இத வந்து உட்கார்ந்து வந்து இந்த ஒரு 2 செகண்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்களா ரஜினி கிட்ட. என்ன டே அநியாயம் பண்றீங்களா, ஆடியன்ஸ்க்கு இப்படியா வந்து ஒரு ஸ்பூன் ஃபீட் பண்றோம்? என்ன பார்த்தா மலுமட்டி மாதிரி இருக்கா. அதான் சொல்றேன், ஆடியன்ஸ் மலுமட்டியா தான் நடிச்சாரு. வர 130 ரூபாய்க்கு ஆடியன்ஸ்க்கு வந்து நான் ஒரு நல்ல படம், அதெல்லாம் ஒரு கதையும் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் இன்டர்வியூல சொன்னாரு, நான் வந்து படத்தோட இன்டர்வலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன எனக்கு உண்மையிலே புரியல, இது இன்டர்வல் என்ன நடந்தது? நான் உங்ககிட்ட இந்த ட்ரெயிலர் பார்த்துட்டு கூட சொன்னேன், இந்த தேவா மேன்ஷனுக்குள்ள ஒரு பெரிய ஃபைட் நடக்கும்ல, காமெடி, அதை பத்தி அது இன்டர்வலா இருக்கும் போல இருக்கு. ஏதோ பயங்கரமா ஒரு செட்டப் எல்லாம் இருக்கு போல இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு. ஏன்னா வந்து வச்சிருக்கேன்னு வேற சொல்லியிருந்தாங்க. மோகோபாட் ஷாட் இருந்ததான்னு கூட தெரியல எனக்கு. மோகோபாட் ஷாட் எல்லாம் இல்லன்னு தான் நினைக்கிறேன். அந்த மேன்ஷன் ஃபைட்ல மோகோபாட் ஷாட் எல்லாம் வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. சரி அதான் இருக்கும் இன்டர்வல்ல பயங்கரமான ஒரு ஃபைட் இருக்கும் போல இருக்கு, அப்படியே லீட் ஆகி ஏதாவது இன்டர்வல் விடுவான் போல இருக்கு நான் நினைச்சேன். சூப்பரா நாங்க அந்த மொமெண்ட்ல நாங்க கத்துனோம். ஏன்னா அந்த மனுஷனுக்காக கத்துனோம். அது பிரச்சனை இல்லை, அது எல்லாருமே கத்துறதுதான். ஆனா கத்தி முடிச்சுட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்லையே அந்த சீன்ல. சரி ஓகே, ஒரு நேரம் வந்து இது ஃபுல்லா கழுவியாச்சு, இப்பயாச்சும் படத்துக்கு போலாமா? கேரக்டரா நம்ம படத்தை பத்தி தான் பேசணும். படத்தை பத்தி தான் பேசணும். ஆனா வந்து எனக்கு வந்து கதையை பெருசா தொடாத மாதிரி இருக்கு. ஏன்னா நான் இப்ப எதுக்கு இது கதையை பெருசா தொடாத மாதிரி இருக்குன்னா லோகேஷ் அதான் நினைச்சிருப்பாரு. அவரும் கதையை பெருசா தொடல அவரு. ஐயோ எனக்கு கேரக்டரை பத்தி பேசணும். ஏன்னா வந்து எனக்கு முக்கியமா நாகார்ஜுனா பத்தி பேசணும். என்ன வன்மம் நாகார்ஜுனா, என்ன வன்மம்? எனக்கு அது ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் நானு. என்னது எவ்வளவு ஒரு 7-8 சிட்டிங் உட்கார்ந்தாராமே நாகார்ஜுனாவை கன்வின்ஸ் பண்றதுக்கு இந்த படத்துல. வில்லனா கன்வின்ஸ் பண்ற வில்லன் என்ன பண்ண படத்துல முதல்ல இல்ல இந்த மாதிரி படம் எடுத்தா 4-5 தடவை 7-8 தடவை 10-15 தடவை கூட பண்ணலாம். இல்ல அது ஒரு மீம் பார்த்தேன், செம்ம வாய் விட்டு சிரிச்சு விட்டேன் நானு. என்ன மீம்னா அதான் சொன்னேன், 7-8 சிட்டிங் உட்கார்ந்தேன் நாகார்ஜுனாவை கன்வின்ஸ் பண்றதுக்கு அப்படின்னு போட்டது கீழே ஒருத்தன் போட்டிருந்தான். அது அவரு உன் படத்துக்கு கன்வின்ஸ் ஆனது இல்லடா, அவருக்கு தமிழ் சரியா புரிஞ்சிருக்காதரா, அதனாலதான் 4-5 தடவை கேட்டிருப்பாருன்ற மாதிரி சொன்னான். இவங்க எழுதுற ஃபேன் தியரிஸோ சரி, இல்லைன்னா வந்து இவங்க சொல்ற இந்த கான்ஸ்பிரசி அது இதுன்னு அந்த ரூமர்ஸ் அப்படிலாம் இருக்குல்ல, அந்த கதை எல்லாமே உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த கதையே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஐயோ ட்ரெய்லரை டீகோட் பண்ணி என்னென்னமோ சொன்னானு. எல்சி இதரா 30 வருஷம் அண்டர் கிரவுண்ட்ல இருந்தன்றாங்க, என்னென்னமோ எல்லாத்தையும் டீகோட் பண்ணானுங்க. 2 வருஷமா வந்து உட்கார்ந்து எழுதுறீங்க. 2 வருஷமா இன்னும் அடிச்சுக்குது. 2 வருஷம்ன்றது எவ்வளவு பெரிய டைம் தெரியுமாடா ஒரு பிலிம் டைரக்டருக்கு? அதெல்லாம் பேஷனா இருக்கிறவங்க எல்லாம் 2 வருஷம் கொடுத்து அப்படி எடுப்பாங்கடா. 2 இயர்ஸ் எடுத்திருக்க, ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை, நீ 2 இயர்ஸ் எடு. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம். ஒரு 2 இயர்ஸ் அதுவும் இவ்வளவு பெரிய ஸ்டாருக்காக ஒரு படம் உட்காந்து எழுதி இருக்கனா, அது எப்படிப்பட்ட அவுட்புட் வந்திருக்கணும்? அட்லீஸ்ட் ஆவரேஜாவது வந்திருக்கணும். என்னடா இவ்வளவு லூப் ஹோல்ஸ் இருக்கு, என்னென்னமோ இருக்குடா படத்துல, ஒண்ணுமே இல்ல. எல்லாத்துலயும் ஒய் கொஸ்டின் மார்க் போட்டு வைக்கிற மாதிரி இருக்கு. எல்லா கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. பெரிய பெரிய லூப் ஹோலே. இது ரொம்ப ரொம்ப லீனியரா போற ஒரு நார்மலான படம் தான்.
இதோட கதையே வந்து புரியாத அளவுக்கு என்னமோ டெனட் ரேஞ்சில் என்னமோ கதை புரியாத அளவுக்கு ஒரு படம் எடுத்து வச்சிருந்தனா அது அப்புறம் இது எப்படி ஒரு ப்ராப்பரான படமா இருக்கும், அது எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? நான் என்ன நினைச்சேன்னா, அது ஃபர்ஸ்ட் பாட்டு அந்த இது வரும்போது சிக்கெட் வைப் வரும்போது சிக்கெட் வைப் நல்லா என்ஜாய் பண்ணி நான் கேட்டிருந்தேன். ஆனா நான் என்ன நினைச்சிட்டேன்னா, சரி ஓகே ஓப்பனிங் சாங் வருது ரஜினிக்குன்னு ஒரு ஓப்பனிங் சாங் இந்த மாதிரி இன்ட்ரோலாம் வைக்கிறாங்களா, இது வந்து நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கோம் பாரு ஒரு 100% லோக்கி படம்னு, அந்த மாதிரிலாம் இது கிடையாது. சும்மா நான் அதை வந்து எதிர்பார்த்து நானே வந்து லோக்கியை வந்து ஒரு ஒரு தராசுல வச்சுட்டு வந்து இஸ் நாட் லைக் ஃபிட் லைக் இங்க ஒரு ஒரு 100% வந்து அவன் படமா இல்ல இது அப்படின்னு நான் சொல்றது வந்து தப்பு. ஸோ நான் என்ன நினைச்சது ஓப்பனிங் சாங் எல்லாம் வரதான் ஒரு லோக்கி படம் போல இருக்கு, நம்ம அந்த மாதிரியே பார்ப்போம். சும்மா ஒரு மசாலா படம் மாதிரி ஒரு ஃபன்னான மசாலா படம் மாதிரியே இது எதிர்பார்த்து பார்ப்போம் அப்படின்னு நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அது ஒரு நல்ல மசாலா படமா கூட இல்லைன்றேன். ஒரு ஒரு ப்ராப்பரான மசாலா படம் மாதிரி கூட இல்லைன்றேன். எனக்கு இந்த திருப்பாச்சிலாம் மசாலா படம் தானே. இப்ப திருப்பாச்சிலாம் என்ன ஒரு அப்படியே ப்ராப்பரான ஒரு இதெல்லாம் வச்சு இந்த விக்ரம் மாதிரியான அப்படியே ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு டெவலப் பண்ணி அப்புறம் செகண்ட் இன்டர்வல்ல ஒரு இது வச்சு அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த திருப்பாச்சி மாதிரி படங்கள்லாம் இப்ப கூட பாக்கலாம்டா. அதுதான் சொல்றேன், அது ஒரு ப்ராப்பர் மசாலா படம் தானே. நான் என்ன சொல்றேன் உங்ககிட்ட, நான் வந்து இப்போ இவங்ககிட்ட வந்து நம்ம துப்பாக்கியோ இல்ல எந்திரனோ இல்ல வந்து விக்ரம் மாதிரியோ இல்ல அந்த மாதிரி படம் எல்லாம் கூட எதிர்பார்க்கவும் இல்லை எதிர்பார்க்கவும் முடியாது இவங்ககிட்ட. அந்த மாதிரி தெரிஞ்சு போச்சு எனக்கு. எனக்கு என்ன சொல்ற, திருப்பாச்சி மாதிரியாச்சும் கொடுங்கடா, ஒரு ப்ராப்பர் மசாலா படம் கொடுங்கடா. நீங்க மசாலா படம் தான் அப்ரோச் பண்றீங்க. ரஜினியை வச்சு கமர்ஷியல் படம் பண்றதுக்கு உனக்கு என்ன வலிக்குதே இல்ல. கமர்ஷியல் படம் பண்ணி நிறைய படம் எல்லாம் பண்ணி ஒரு பெரிய ஸ்டார் ஆனது தானே. இது ஒரு ப்ராப்பர் மசாலா படம் கூட கொடுத்துடலாமே. நான் என்ன சொல்றேன், இவங்க கமர்ஷியல் படம்னா கூட இவங்க ஒரு கைதி கீதி அந்த மாதிரின்னு சொல்லிடுறாங்க. நான் என்ன சொல்றேன், மசாலா படமே கொடுங்கன்ற ஒரு ப்ராப்பரான மசாலா படம். ஏன்னா இந்த ஒரு அப்ரோச்சே எனக்கு மசாலா படம் மாதிரி தான் இருக்கு. திடீர்னு அது வேற நான் பேசணும் கேரக்டரா சொல்லுவேன். எனக்கு வந்து நாகார்ஜுனா கேரக்டர் வந்து அது வந்து நான் வில்லனும் ஒத்துக்க மாட்டேன். அவர் வில்லன் மாதிரி எதுவும் அவர் ஜோக்கரா தான் ஆக்கிட்டாங்க. அவர் ஜோக்கர் இதுவா தான் ஆக்கிட்டாங்க அவர். எனக்கு வந்து அவர் வில்லனிசம்னு சொல்லி ஒருத்தர் சோபினை கொலை பண்ணாரு. நான் அப்ப நினைச்சேன் சரி ஓகே ஏதோ சோபினியாச்சும் கொலை பண்றாரு அப்படின்னு நினைச்சேன். சோபினும் தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். படம் ஃபுல்லா வந்து ரஜினியை வந்து அந்த இன்டர்வல்ல கரெக்ட் முடிச்சிடலாமான்னு அப்ப ஒருத்தர் ரஜினி கொலை பண்ணுவார்ல ஒருத்தனை, கொலை பண்ணுவேன் அப்படின்னு ரஜினி கொலை பண்ணி போட்டுருவாரு. எதுவுமே கேட்க மாட்டாரு. யாருமே அது ஒண்ணு. அப்புறம் வந்து லாஸ்ட்ல வந்து நீ என்ன கொண்டு இருக்கலாம், என்னோட வருத்தம் பெருசா வரும் அப்படின்னு ஆமீர்கான் வந்துட்டு அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணான்றான். அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா அப்படின்றான். அப்புறம் நான் தான் சொல்றேன், நாகார்ஜுனா இதோட கேவலமா ஒரு தடவை ட்ரீட் பண்ணவே முடியாது. ஒரு ஸ்டாரை வந்து 8 சிட்டிங் 9 சிட்டிங் நான் வந்து கூட்டிட்டு வந்து படத்துல நடிக்க வச்சேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்ல. அவர் கொலை பண்ண வந்து என்னன்னா நிஜமாலே அவாய்ட் பண்ணாரான்னு தெரியல லோகேஷ. இப்படி ஒரு தடையும் உட்காந்து சிட்டிங்ல உட்கார வச்சா அவனே வேற யாரையாவது தேடிட்டு போயிடுவான்னு நினைச்சாரணும்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு வழி மேல இல்லாம சொல்லி சரி போடான்னு பண்ண அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே இல்ல படத்துல அவருக்கு. அவர் பண்ண ஒரு பெரிய இதுவே என்னன்னா ஏஜென்ட் டீனாவோட ரிப் ஆஃப் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள வந்து கொலை பண்ணதான். அப்படியே அதான் சொல்றேனே, இது வரைக்கும் லோகேஷ் படம் ரெஸ்பான்ஸ் இருந்தது. நம்ம நாகார்ஜுனா கொன்னதுலயே அவன் அந்த லேடிய கொன்னதுதான் அவ்வளவு கத்துனானுங்க. அது வந்து நம்ம ஆளுங்களுக்கு உமன் வயலன்ஸ் வந்து ரொம்ப ஊறி போயிருக்கு போல இருக்கு. உமன் ஏதாவது அபியூஸ் பண்றது இது பண்ணா உடனே எல்லாருக்கும் அப்படியே போகும், அப்படியே ஜாலியில அப்படியே குதிக்கிறானுங்க எல்லாம். போடு இதை போடு அதை போடு எல்லாடி இதான் இது வரைக்கும் நான் வேற யாருக்குமே ஸ்டார்டிங் வந்து ரஜினி இன்ட்ரோ கத்துனாங்க, படம் பருத்ததான் எல்லாம் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஒரு பாய போடு. முக்கியமான ஒரு கேரக்டர் பத்தி பேசவே இல்லையா, உபேந்திரான்ற ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருந்தாருல. இல்ல அதுதான் அப்படிதான் இருக்கும். நீ ஸ்கிப்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த கேரக்டர் முடிஞ்சிடும். நான் பேசுறேன். ஸ்டார்டிங்ல அந்த பசங்க எல்லாம் வருவானுங்க, அந்த டெம்பிள் மங்கேஸ் பாய்ஸ் எல்லாம் வருவாங்க இல்ல, வந்துட்டு இருக்கும் போது அந்த கதவு கிட்ட வரும்போது இந்த கதவு கிட்ட மட்டும் யாரும் சத்தம் போட்டு போவாதீங்க, சைலண்டா போகணும் இந்த கதவு போகும்போது. எனக்கு என்ன எனக்கு ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது என்னடா காஞ்சனா ஃபீல் எல்லாம் கொடுக்குறீங்க, பேய்கி இருக்கடா இந்த இதுல, என்னடா இப்படி சொல்றீங்க, இந்த அரண்மனையில இந்த தெற்கால இருக்கிற ரூமுக்கு மட்டும் போகவே போவாதீங்க அந்த மாதிரி பண்றானுங்க. சரி அப்படி ஏன்டா அவரு உள்ள உட்காந்து என்னதான்டா பண்றாரு, எனக்கு அதுதான் சமாளி. உள்ள உட்காந்து தவம் பண்றாரு போல இருக்கு ரஜினி மாதிரி, ரியல் லைஃப் ரஜினி மாதிரி உள்ள உட்காந்து தவம் பண்றாரு. என்னடா அந்த பக்கம் மொத்தம் அவர்கிட்ட தம்பி அந்த பக்கம் போயிடாதீங்க அந்த மாதிரி வான் பண்றாங்க. அங்க ரஜினியை போட்டு கீழே பெரட்டினுங்கிறாங்க ஓகேவா, ரஜினியை போட்டு பெரட்டி அத்தனை பேர் சுத்தி ரஜினி மட்டும் தான் அச்சின்னு இருக்காரு, ரஜினி போட்டு பெரட்டுறானுங்க. 8 பேரும் என்னமோ அவனுங்க கூட்டாளின்ற மாதிரி சொன்னானுங்க, 8 பேரும் உள்ளதாகிறானுங்க உபேந்திராவையும் சேர்த்து. ஏன்டா ரஜினி ஒருத்தர் கீழே ஒருத்தர் போராடுங்கிறாரு, உன்னோட ஃப்ரெண்டு கொஞ்சமாவது எட்டியாவது பார்த்தா, ரூம்ல இருந்து எட்டி கூட பாக்கலடா எவனும். இவனுங்களா போய் ரூம் ஓபன் பண்ணி உடைச்சி எல்லாரையும் கூட்டின்னு வந்தானுங்க, இல்லன்னா அவனுங்க ரூம்ல இருந்தே வெளியே வந்திருக்க மாட்டானுங்க. ரஜினி அப்படியே அடி வாங்கிட்டு விட்டுருப்பானுங்க போல.
அதுக்கப்புறம் ஒரு விசில் வச்சோன்னு அண்ணன் சிக்னல் குத்துட்டாரான்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசில் அடிச்சு எனக்கு இந்த விசில் அடிச்சு கண்ணால் அடிச்சு நான் ஆசையா மாதிரி அவங்க ஈடுறாங்க பெரிய பையன் ஜெட்டி போட்டு வந்துட்டாங்க காலையில் அப்படியே உட்காந்துறாங்க விசில் அடிச்சு உள்ளந்து வராரு. இது ஒண்ணுமே இந்த எட்ரா குக்கி அப்படின்னா இது வரைக்கும் இல்ல முக்கியமான இடத்துக்குலாம் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரஜினியை நிக்க வச்சுல, தலைவா நீ நில்லு தலைவா, உன்னை நான் எப்படி காப்பாத்துன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 360 டிகிரில சுத்தி சுத்தி அடிச்சுட்டு இருக்காரு உபேந்திரா. ரஜினியை தொட விடாம எல்லாரையும் போட்டு பரட்டின்னு இருக்காரு. நீ பாட்டு தெய்வமே, நான் அவனுக்கு கும்பாபிஷேகம் பண்றேன் இந்த மாதிரி எல்லாம் ரஜினி பண்றேன். ரஜினி நடுவில் விட்டு எல்லாம் சைட்ல இருந்து போட்டு போலன்னு இருக்காங்க எல்லாரும். ஐயோ ரஜினிக்கு இன்னொரு விஷயம், அந்த ஸ்ருதிஹாசனை காப்பாத்தி கூட்டின்னு வருவானுங்க கார்ல. கூட்டின்னு வந்தா எங்கன்னா சேஃபா தான்டா ஃபர்ஸ்ட் போனோம். உட்காந்து நடு ரோட்ல என்னடா உட்கார வச்சு சாப்பாடு குத்துனுக்குறீங்க ஸ்ருதிஹாசனுக்கு. ஸ்ருதிஹாசன் வந்து இந்த விஜய் வந்து த்ரிஷா வந்து விஜய் கிட்ட கேட்ட மாதிரி கேட்டிருப்பாங்க அந்த லொல்லு சபா அவர்கிட்ட. அவ்வளவு பெரிய ரிஸ்க்ல இருந்து தப்பிச்சு வந்தா முதல்ல சேஃபா ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க கூட போய் சாப்பிட்டுக்கலாம்டா. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதடா. நடு ரோட்லயே, அதுவும் ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா கூட ஒத்து பண்ணானு ரோட்டு கடையில அப்படியே நின்னு சாப்பிடுறாங்கடா. டேய் அவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு வந்து ரோட்டு கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது கூட சிரிப்பு இல்லாம பைக்ல வந்துனுங்கிறான். நீங்க கார்ல வர்றீங்க, எடு 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 அப்படின்னு ஓட்டுனுக்குறீங்க. அட பாயிங்களா டேய், பைக்ல அவனை லைட்டா இடிச்சாலே கீழே ஊந்துருவான்டா அவன். நீங்க அதுக்கப்புறம் ஓடிடலாம்டா கார் எடுத்துக்கிட்டு. இல்லடா ஸ்லோ டவுனாவது பண்ணலாம்டா அவரை ஸ்லோ டவுனாவது. ஏன்னா பைக்ல போறாரு, நீ ஸ்பீடா உன் பக்கத்திலேயே தான் வரான், சேஸ் பண்ணிக்கிட்டு உன் பக்கத்திலேயே தான் வரான் பைக்ல. ரைட்டா ஒரு டர்ன் எத்தனா அப்படியே ஸ்கிட் ஆகி கீழே ஊந்துருவான். நீங்க பாட்டு போயிடலாம் அதுக்குள்ள, அவன் ஏந்து வர்றதுக்குள்ள. அந்த ஐடியா கூட இல்லையாடா ஒரு ரைட்டிங்ல. இவனுக்கு பயப்படுறானுங்க, பைக் எத்தனை வராரு அப்படின்னு ஓட்டுறானுங்க. போ ஸ்பீடா போ அப்படின்றானுங்க. மெயின் ரோட்ல நின்னு அடிச்சுப்பானுங்க. என்னன்னு தெரியல. மலையாளம் இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்டார் வந்து அசிங்கப்படுத்தி கேரக்டருக்கு யோசிச்சுட்டு இருந்தாரா அத அந்த ஷோபின் கேரக்டர். இதுக்கு ஒண்ணுமே இல்லையா, நாய் காலரை சும்மா கழுத்துல மாட்டிக்கிட்டு. எனக்கு உண்மையிலே ஃபர்ஸ்ட் வந்து சோபின் வந்து கெட்டவன் சொல்லி இந்த நாகார்ஜுன ஆட்சி இது பண்ணாரா ராட்டன் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து ரஜினி காப்பாத்தினாரா, காப்பாத்துறதுக்கு அப்புறம் திரும்ப வில்லன் மாதிரி சோபின் பேசுவார் பேரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இவர் நல்லவனா கெட்டவனா? அதான் எனக்கும் புரியல. கெட்டவன் தான் அவருங்க வந்து. அதான் அது கெட்டவன் சொல்றாங்கல்ல, அவங்க வைஃப் வந்து இந்த பிளாஷ்பேக்ல ஒண்ணு காமிச்சாங்கல்ல, வைஃப் இதெல்லாம் நம்ம சம்பாரிச்சா நம்மனால செட்டில் ஆக முடியாது லைஃப்ல அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி பிளான் பண்றாங்க. இதெல்லாம் என்ன கசகசன்னு என்னடா இதெல்லாம்? 3 hour ஓட்டணுங்க, இதெல்லாம் வச்சாதாங்க பண்ண முடியும். எதுக்குடா ஓட்டணும் 3 மணி? எதுக்குடா எதுக்குடா இப்ப 3 மணி நேரம் வாங்கிட்டாங்க? நீ கேட்டனா எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. 3 மணி நேரம் எதுக்குடா ஓட்டணும்னா காசு வாங்கிட்டோம். ஏன்னா அவருக்கு வந்து அந்த மக்களை வந்து அந்த கொடுக்குற அந்த 190 அவருக்கு ரொம்ப முக்கியம். அதனால எல்லாத்துக்கும் 190க்கு வந்து 190க்கு வந்து 2 மணி நேரம் வரத்தாலும் பத்தாது, 3 மணி நேரம் வச்சு வரக்கணும் மக்களை. எனக்கு ஒரு பாயிண்ட்ல ஏந்திரலாமான்னு தோணிச்சு எனக்கு. என்னடா நான் ஒன்னே ஒன்று உட்காந்துட்டு இருந்தேன்னா அந்த ஓகே. இன்னொரு பிளஸ் படத்துல பேசணும்னா அந்த லொகேஷன் இந்த ஆர்டிஸ்ட் சொன்னது. இன்னொரு பிளஸ் அந்த விஎஃப்எக்ஸ் பேசலாம் என்ன, அதுதான் கொஞ்சம் பேசுற மாதிரி இருந்தது கொஞ்சம் படத்துல. கொஞ்சம் அந்த யங் போர்ஷன்லாம் ரஜினிக்கு மூஞ்சி கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் பண்ண தமிழ் சினிமா டிஏஜிங்ல இது எவ்வளவு பரவாயில்ல. அதுவும் இல்லாம அந்த வாய்ஸ் பண்ணது இன்னும் பிளஸ்ஸா இருந்தது. வாய்ஸ் நல்லா அந்த காலத்து வாய்ஸ் மாதிரி கொஞ்சம் வச்சு, அதே மாதிரி அதே மாதிரி அந்த இதெல்லாம் வச்சு அது நல்லா இருந்தது. அது ஒரு அவ்வளவுதான் இந்த படத்துல, வேற எதுவும் சொல்றதுக்கும் இல்ல. அது வருது நானும் அந்த ஃபிளாஷ்பேக்காக வெயிட் பண்ணேன். நானும் வெயிட் பண்ணிருந்தேன். நானும் இன்டர்வல்ல ஃபிளாஷ்பேக் ஏதாவது போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க. ஒண்ணுமே இல்ல. அது இன்னொன்னு எனக்கு அது சுத்தமா புரியல. அந்த இப்ப இந்த ஃபிளாஷ்பேக் வருது இல்ல, நாகார்ஜுனா உட்கார்ந்து கடைசியில கதை கேட்கிறாரு, ஒண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒரு ரஜினி ஒரு போர்ஷன் ஒன்னு பண்ணிருக்காரு. அதுல அந்த கதையை அப்படியே சொல்றாரு, ஃபுல் ஃபிளெஜ்டா சொல்றாரு. அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக் வருது திரும்பியும். திரும்ப ஒரு தடவை ஃபிளாஷ்பேக்கா பாத்துங்க, ஏன்னா நாங்க ஷூட் பண்ணிட்டோம். இல்ல அதுல என்ன சிரிப்புனா ஃபிளாஷ்பேக் ஃபுல்லா சொல்லிட்டாரு. சொல்லிட்டதுக்கு அப்புறம் இன்னுமா என்ன தெரியலன்னு வேற சொல்லுவாரு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் மாதிரி ஒண்ணு போட்டு, ஐயோ கசன்னு இருந்தது படத்துல. எது டயலாகும் தர குப்பை. உண்மையில ரொம்ப மட்டமான டயலாக் படத்துல. இல்ல டயலாக் இல்ல, அதுதான் பிரச்சனையே. இல்ல பேசுற டயலாக்குமே மட்டமா இருக்கு, ரொம்ப மட்டம். எனக்கு லோகேஷ் படத்துல முன்னாடில இருந்தே எனக்கு ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. மொக்கையா இருக்கும் டயலாக்லாம், ரொம்ப மொக்கையா இருக்கும். இந்த மாஸ்டர்ல கூட ஒரு அழுவா இருப்பாரு,
டேய் உன்னை குத்தி கொன்னுடுவேன்டா அப்படின்னு. என்னடா டைலாக் இது? டேய் உன்னை குத்தி கொலை பண்ணாம விட மாட்டேன், உன்னை கொன்றுவேன்டானா கூட முடிஞ்சிச்சு. டேய் உன்னை குத்தி கொலை பண்ண, இதெல்லாம் என்ன டைலாக் இது? அது அதுக்கப்புறம் வந்து அந்த குடியை பத்தி பேசுறதா இருக்கட்டும், இல்ல வந்து அதே இத வந்து இந்த விக்ரம் படத்துல வந்து மாஸ்டர் போனா நம்ம என்னென்னமோ பேசணும் அதுக்கு. இல்ல இப்ப மாஸ்டர் போவேன், நான் சொல்றேன் டைலாக் வந்து ஒரு எப்பயுமே வீக்கா இருந்திருக்குன்னு தான் நான் பாத்திருக்கேன். அது ஒண்ணு ரத்னகுமார் கிட்ட கொடுக்காம அந்த டைலாக் மட்டும் நான் எழுதுகிறேன்னாராமே அந்த மாஸ்டர்ல அந்த இது அந்த ஒரு மோனோலாக் மாதிரி ஒண்ணு வருமே, விஜய் வந்து அந்த குடியை பத்தி பேசுவாரு, அதான் அரசியல் விட அந்த ஃபோர்த் வால பிரேக் பண்ற மாதிரி ஒண்ணு சொல்லுவாரு பாரு, கோடி பேர் இருக்கிறான்டா வெளிய. அப்பயே நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் 100% லோக்கி படம். இந்த மாதிரி பண்ணாரா? என்னன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி, ஐ மீன் லைக் அவரோட ரியல் லைஃப் இதை எனக்கு கோடி பேர் இருக்காண்டா, அது ஒன்று, அது ஒரு வீக்கான இது. அதுக்கப்புறம் விக்ரம் படத்துல அந்த இது நாம என்ன குரங்கா அப்படின்னு ஒரு இது பயங்கர அருவியா இருந்தது உண்மையிலே. நான் கமல் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், சும்மா ரம்பத்து ஒரு செயின்சா மாதிரி எடுத்து அறுக்க ஆரம்பிச்சிருவாரு, பயங்கர ரொம்ப அந்த சீன் போட்டு நம்ம என்ன குரங்கா, நம்ம என்ன இதுவான் படம் ஃபுல்லா வந்து ட்ரக்ஸ் அது இதுன்னு சொல்லி இதை காட்டிடுறது. இந்த படத்துலயுமே எனக்கு உண்மையிலேயே வந்து அந்த இன்டர்வல்ல வந்து ரஜினி ஒண்ணு பண்ணுவார், என்னது சரக்கே அடிக்காம வந்து அந்த சரக்கு அடிக்கிறான்னு இன்டர்வல்ல கிடைச்சா, அதை அடிக்கும் போது எனக்கு பார்க்கும்போது அப்படி இது ரொம்ப குளோரிஃபை பண்ற மாதிரி தான் இருந்தது. இது எதுக்கு வந்து இது வரைக்கும் வந்து நான் சரக்கையாவது தொட மாட்டேன், ஸ்டார்டிங்ல வந்து அப்படியே கிக் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் அதெல்லாம் கூட அப்படியே ஒரு மாதிரி செம வைபான ஆளு, ரொம்ப வந்து இந்த மாதிரி ஆளு அந்த மாதிரிலாம் காட்டிட்டு கடைசியில இன்டர்வல் வரும்போது வந்து இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நீ ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாரு, நான் செத்தாதான் நீ குடிக்கணும் அப்படின்னு வரல. நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து சுரியாசன் அவர் அனுப்புவாங்கல்ல, நீங்க மாலை கூட போக கூடாது, மாலை கூட போடக்கூடாது போங்கன்றாங்க, அங்கேயே குடிச்சிருக்கலாமேன்றேன். செத்துட்டு அங்கேயே கூட குடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு மாசி இந்த மாதிரி ஒரு சீன் வரப்போகுது, இன்டர்வல் வரப்போகுது, அங்க வந்து ஃபுல்லா வந்து அவர் அப்படியே குடிச்சிட்டு அந்த டான்ஸ் ஆடுறது இன்ஸ்டால அது குளோரிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கு, அது குடிய குளோரிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி பார்க்கும்போது இந்த மோனிகா சாங்ல எனக்கு மோனிகா சாங் சார் வந்து தேவையில்லாம இன்டர்வியூல அவரு வாய் விடுறது இன்டர்வியூல தான் ஃபுல்லா, அது தேவையில்லாம எந்த அவரோட லேடிஸ் கேரக்டர் எல்லாமே ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு இம்பாக்ட் இருக்குமா படத்துல, தேவையில்லாமலாம் வைக்க மாட்டாராம் ஐட்டம் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கிற பழக்கமே கிடையாது அவரு, பழைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதான் மாறி போச்சு, ஏன்டா தேவையில்லாம படமே எடுக்கிறாரு, தேவையில்லாம கருத்து தான். அதான் என்ன சொல்றேன், ஃபீமேலுக்கு வந்து ஒரு இது கொடுக்காம இருக்க மாட்டாராம், சும்மா ஒரு ஹீரோக்கு ஒரு பப்பட் மாதிரி இல்லாம ஒரு ஃபுல் கேரக்டர் அவங்களால ஒரு இம்பாக்டே இருக்கும் படத்துல, அந்த மாதிரி. அதான் லைக் ஏஜென்டினா கேரக்டர் மாதிரி எல்லாரையும் வச்சிருக்காராம். அது உண்மையிலே அந்த ஏஜென்டினா கேரக்டர் நீ யோசிச்சு பார்த்தனா அவங்க இருந்தாங்களா அந்த ஹீரோயின் செம இம்பாக்ட், ஹீரோயினை கூட விட்டுறாங்க, ஹீரோயின் தான் இம்பாக்ட். ஏன்னா அவங்க தான் மவன இது நீதான் இந்த பசங்களுக்கு காரணம்ன்ற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் தான் புரிய விடுவாரு, என்னமோ பண்ணுவாரு. எனக்கு இந்த படத்துல இந்த ஏஜென்டினா ரிப் ஆஃப் ஒருத்தவங்க வருவாங்களே, அது ஒரு கொடுமை. இந்த மோனிகா சாங் என்ன சொல்றேன், மோனிகா சாங் சரி ஓகே, நீ சொல்றதை நம்ப கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு, என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். என்ன சொல்றேன், அந்த பாட்டு ஃபுல்லா வந்துருச்சு, ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட் நம்ம வரும்னு நினைக்கிறேன், சம்பந்தமே இல்லாம எல்லாரும் ட்ரெஸ் கட்டிடுவானுங்க, ட்ரெஸ் கட்டிட்டு சோபின் வந்து ஒரு ஷர்ட் மட்டும் போட்டு உள்ள வந்து பட்டன் எல்லாம் அவுத்துரு, மொத்த பேரும் ஆஃப் நேக்கடா ஆடிட்டு இருப்பாங்க, பாட்டு மொத்தமே வந்து எல்லாரும் ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க, ஒரு 10 செகண்ட் சம்பந்தமே இல்லாம வரும், எல்லாரும் வந்து ட்ரெஸ் கட்டிட்டு தம்னு குச்சிட்டு இருப்பாங்க, நடுவுல வந்து கிட்ட கேட்டனா அவர் வந்து கோரியோகிராஃபர் கிட்ட போட்டு விட்டுருவாரு. இல்ல இதை நான் முக்கியமா சொல்ல நினைச்சேன், இப்ப வந்து கண்டிப்பா இப்ப 2 மணி நேரம் ரிவ்யூ எல்லாம் ஒண்ணுமே இல்ல, தோத்து போச்சுன்ற மாதிரி இப்போ ஒரு போஸ்ட் இன்டர்வியூன்னு கொடுத்தாருன்னா என்னன்னா சமாளிக்க முடியுமோ, என்னன்னா முட்டு நீ வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், இதுல இல்லாத ஃபிளாஸ் எல்லாம் நம்ம பார்ட் 2ல பேசுற மாதிரி தான் இருந்தது. ஆனா அப்படியே அதே இன்டர்வியூல என்ன சொன்னானா, கோபிநாத் கேட்டிருந்தாரு, கோபிநாதோ யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு, கூலி 2 இருக்கா அந்த மாதிரி கேட்டிருந்தாரு. இல்ல நான் ரஜினி சாரோட இன்னொரு படம் பண்ணுவேன், அது கூலி 2வா இருக்கணும்னு அவசியம் இல்ல, நம்ம ஃப்ரெஷ்ஷா புது படம் கூட நாங்க பண்ணலாம். நான் என்ன சொல்றேன், நீ படம் பண்ணனே அவசியம் இல்ல, அது ரஜினி சாரை விட்டுருங்க பாவம், அவர் ஏற்கனவே எனக்கு ஜெயிலர் 2வே ஒரு மாட்டின்னு இருக்க மாதிரி தான் இருக்கு. எனக்கு நம்ம எல்லா படமே ஒரு பார்த்துட்டு வந்து சொல்லுவோம், இப்ப இந்த லியோ நான் எல்லாரும் ஆனா வந்து ஓகே படம் ஒன்னும் ஓகே இதை பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது எனக்கு ஜெயிலரே எப்படி தோணுச்சுன்னா, இவன் வந்து ஒரு தடவை தப்பிச்சுட்டான், அடுத்த தடவை மாட்டுவான் பாரு, அந்த மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. இப்ப வரைக்குமே அது அப்படிதான் தோணுது. ஜெயிலர் 2 ரியலைஸ் ஆயிடுச்சு, லோகேஷ் வந்து இந்த மாதிரி படம் தான் எடுக்கிறான், ஆனா இதுக்கு வந்து 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கானே, சரி எனக்கு நான் வந்து பயங்கரமான படம் ஒண்ணு எடுக்க போறான்லாம் நான் வரவே இல்லை, எனக்கு ஆவரேஜா ஒரு படம் குடுறா, கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஒரு படம் கொடுப்பான்னு தான் இந்த 2 இயர்ஸ்ல நான் நினைச்சேன். ஆனா இவனுங்க வந்து இவனுங்க பண்ற ஐப்பு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே
அனிருத்துக்கு கத்தல, சூப்பர் ம், ஸ்டாருக்கு அது ஆப்வியஸா எல்லாரும் கத்துறதுக்கு தான் வருவோம், அது ம், வேற விஷயம். ம். நாகார்ஜுனாக்கு கம்மியா அதெல்லாம் தான் இருந்தது. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை லோகேஷ் கனகராஜ்னு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போடுறானுங்க, அப்படி கத்துறானுங்க. ம். எனக்கு அங்க தெரிஞ்சது, இன்னும் அவ்ளோ பெரிய டைரக்டர்லாம் கிடையாதுடா இவன், ஒரு எல்சியை வச்சு நீ ஏமாத்திட்டு இருக்கான் இவன். இல்ல உண்மையிலே எனக்கு என்னன்னா அவ்வளவு ஆடியன்ஸ் நம்புறாங்க. அதுதான் ஆடியன்ஸ் எனக்கும் புரியல. நம்புறது வந்து லோகேஷ் ஒரு பெரிய டைரக்டர் நம்புறானுங்க. எனக்கு நான் அது ஸ்டார்டிங்ல பார்த்தேன். கைதி, மாநகரம்லாம் நல்ல படம் தான். நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா, இப்ப அதுக்கப்புறம் வந்த மாஸ்டரு, லியோ எல்லாமே ஒரு மாரி தான் குடுத்துக்கிறான். விக்ரம் மட்டும் அதுல கொஞ்சம் எஸ்கேப் ஆச்சு. அவ்வளவுதான். அது என்னவோ தெரியல. கமல் உள்ள விக்ரம் அதான் விக்ரம் கமல்னால தான் எஸ்கேப் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. அது என்னவோ அவரு தெரியல. போட்டு எனக்கு ஆனா பெட்ல திட்டிருப்பாரு. அதனால எனக்கு அந்த லியோ மாஸ்டர் கூட நான் விட்டுருவேன்டா. லாஸ்டர் கூட 50-50ன்னு சொன்னா அப்ப கூட நான் லோக்கி நம்பிட்டு இருந்தேன். லியோ மாஸ்டர் பார்த்துமே விட்டுட்டேன். எனக்கு ஏன்னா ஒரு எக்ஸ்கியூஸ். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ஹீரோ கூட எடுக்குற. ம், அது எல்லாருக்குமே அந்த இது இருக்கும். அந்த ஃபியர் இருக்கும். ம், ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நெறைய இருக்கும். அதெல்லாம் அது ஓகே. 50-50ன்னு ஆனா சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு ஓகே. 100% இந்த இந்த தடவ 100% தான். ம். அங்கேயே முடிஞ்சு போச்சு. இதுவும் கேட்டாங்க. கூலியும் கேட்டாங்க. கூலி 100% தாங்க. அவ்வளவுதான். அதான் இப்ப நான் ஃப்ரீடம் தான் அவருக்கு சொல்றேனே. வந்து புரொடியூசர் ஃப்ரீடம் குடுத்துட்டாராம். என்ன இதுதான் வேணா லோக்கியோட பண்ணிக்கோன்னு குடுத்துட்டாராம். 100% படம் போல இருக்கு. நம்ம தான் வந்து தப்பா புரிஞ்சிருக்கோம். இதுதான் லோக்கி போல இருக்கு. அதாவது பெரிய ஹீரோனா இதுதான் அவனோட 100%ல. இவ்வளவுதான் போல இருக்கு. ஒரு அப்ப மசாலா சின்ன ஹீரோ வச்சு எடுத்தா மட்டும் தான் நீ நல்லா எடுப்ப. நல்ல படங்கள் குடுக்க முடியும். ஒரு இப்போ அண்டர்வெல்மிங்கான கைதி 2 வேற இருக்கு லைன் அப்ல. ம். இப்ப கைதி 2 எப்படி வருதுன்னு பாப்போம் நம்ம. இல்ல ஒரு அண்டர்வெல்மிங்கான படம் எடுக்கிறதா வந்து பெரிய ஸ்டாரை வச்சு மேபி எடுக்கிறதா வந்து லோக்கி 100% படம் போல இருக்கு. லோக்கியால ஒரு ஸ்டார் ஒருத்தவங்களை கொடுத்தா வந்து இந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ண முடியும் போல இருக்கு. நம்ம தான் வந்து என்னென்னமோ வந்து சைஃபைன்றது இதுன்றது இதோட அதை கேட்பான்றது அதோட இதை சேர்ப்பா அதெல்லாம் 2 வருஷம் ஒரு பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபில்மை ப்ராப்பரா குக் பண்ண முடியலன்னா எல்சியோட கதி முடிஞ்சது என்ன கேட்டா. எல்சி வந்து காலி எனக்கு தெரிஞ்சு. எல்சிஓ என்னால இவரால் ஒரு யூனிவர்ஸை ப்ராப்பரால இவரால் எழுத முடியும் நம்பிக்கையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரோலக்ஸ் சீரியஸ்லாம் என்ன கதையானே தெரியல. எனக்கு இன்னொரு சிரிப்பு என்னன்னா இவர் எழுதுறது பத்தாதுன்னு ரோலக்ஸ்க்கு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் அலோன் ஃபிலிம் ஒன்னு இருக்குன்னு வேற சொன்னார்ல அவரு. என்னால அப்படி ஒரு ப்ராப்பரா ரைட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஒரு ஸ்டாண்ட் கேரக்டர் அலோன் வந்து ஃபிலிம் எடுக்க தெரியலையோ இவனுக்கு. எனக்கு அது இல்லைன்னா ஒண்ணுமே அப்படியே புரியல ஆமா எனக்கு. லியோ ரொம்ப இவனுக்கு அப்படியே என்னதான் எடுக்க தெரியலன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எல்சிக்குள்ள வந்தக்கு அப்புறம் ஸ்டாண்ட் அலோன்ல இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஏதோ நான் என்ன சொல்றேன் 2 வருஷம் ட்விட்டரை விட்டுட்டு இதெல்லாம் போறாங்கல்ல. நான் என்ன சொல்றேன் 2 வருஷம் 3 வருஷம் வந்து இந்த சீரிஸ் எல்லாம் பாக்குறத விட்டுருங்க. இந்த வந்து நீ அதெல்லாம் என்ன வேணா விட்டுட்டு பாருடா. எனக்கு அது பிரச்சனை இல்ல. அது நீ இவங்க 2 பிரச்சனை வருஷம் இதுதான். என்னடா பண்ண? எங்க பிரச்சனையே இதுதான். ஏன்னா நான் இந்த நெல்சன் கிட்ட கூட இதை நான் கொஞ்சம் லைட்டா பார்த்தேன். இந்த பிரேக்கிங் பேட் அப்படி இன்ஃபுளுன்ஸ் அது அந்த இது அவருக்கு எல்லா டாக்டர் படத்திலும் வரும் அது. இந்த அவன் மூஞ்சால அடிச்ச கார்த்திக் மாதிரி தான் வைப்பான். இந்த கார்த்திக் எஸ்பெஷலி சுப்ராஜ் இந்த டாக்டர்ல அந்த ட்வின்ஸ் வைப்பான் பாரு. அதே ம், மாதிரி பிரெஞ்சு பியர்டு வச்சு அதே காஸ்டியூம் போட்டு ஆ. அதே மொட்டை தலை அப்படியே எனக்கு என்ன மூஞ்சால இந்த அடிச்ச மாதிரி. கார்த்திக் சுப்ராஜ் வந்து குவென்டின் டாரண்டினோட ஆமா இன்ஃபுளுன்ஸ்ன்றது ஆமா. எனக்கு நான் என்ன சொல்றேன் நீங்க இன்ஃபுளுன்ஸ் ஓகே அங்கங்க ஏதாச்சும் ஒண்ணு வைங்க. கார்த்திக் கூட அப்படியே ரொம்பலாம் வைக்கல. பட் லைக் இந்த லோக்கி மாதிரி இவங்க மாதிரி டாக்டர்ஸ்லாம் அப்படியே மூஞ்சிலே அடிச்சிடுறாங்க. இந்தா வாங்கிக்கோ பிரேக்கிங் பேட் ரெஃபரன்ஸ். எனக்கு லோகேஷ் இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைச்சே பார்க்கலாம். அப்படியே எப்படா வீல் சேர்ல தள்ளிக்கிட்டு ஐயோ நானும் அதை நினைக்கல. என்னடா இதெல்லாம் டேய் அது பார்த்த உடனே எனக்கு அப்படியே அந்த கண்ணு ஐ ஓப்பனிங் இதுதான் எனக்கு ஃபுல்லா. மை காட் ஓ மை மை காட். காட் எப்போ ஐயோப்பா ரொம்ப மோசம்டாடி. உண்மையிலேயே நானும் வந்து என்னடா இப்படி ஒரு மொக்க படத்தை வந்து பண்ணிட்டானே அந்த அப்படின்னு. சீனுக்கு மட்டும் அந்த ஆளை வச்சு காஸ்டிங் பண்ணிருக்கான். அவரு ஹிந்தில பெரிய ஆக்டர் தான் நினைக்கிறேன். அவரு நிறைய படத்துல பாத்துக்கிறேன் அவரு. பெரிய சைட் கேரக்டர் பண்ற ஆள் மாதிரி தான். நானும் ஒரு அந்த மாதிரி தான் பாத்திருக்கேன். பெரிய படத்துல பாத்து அந்த ஒரு சீனுக்கு 2 டைலாக் தான் பேசுவாரு. இதுக்கு ஒரு ஆளு அவ்வளவு பெரிய ஸ்டார் அமீர் கானை கூட்டினு வந்து என்ன அப்படின்றான். அமீர் கானை கூட்டினு வந்து இப்படி வந்து ஒரு மொக்க பண்ணணும். அது இது ஒரு நாகார்ஜுனா வேற இது வேற சாவறதுக்கு முன்னாடி பில்டப் கொடுத்து சாவரிப்பாரு. எனக்கு மேல இருக்கவன் இதை விட மோசமானவன்ற மாதிரி சொல்லுவாரு நாகார்ஜுனா. அவன் உன்னை சும்மா விட மாட்டான் அந்த மாதிரி சொல்லுவாரு சாவறதுக்கு படத்துல எல்லாமே நம்ம ரஜினி வீடியோல பேசணும்ல. தீபாவளியில பாபாவளின்னு ஒருத்தர் சொல்லு. ஆமா எல்லாருமே ரஜினிக்கு அதான் பண்றாங்க. அந்த ஒரு ஃபேன் இருப்பாரு அந்த மாதிரிதான் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப ரீசெண்டா வர ஸ்டார் படங்க எல்லாருமே அதான். ஸ்டார் எல்லாம் சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த தீபாவளி பாபாவளின்னு ஒருத்தர் இருக்காரு ஒரு ஃபேன். இல்ல வந்து இந்த விஜய்க்கு ஒரு ஃபேன் இருப்பாங்கல்ல. யார் அவரு இந்த ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாருடா. விஜயோட ஒரு ஃபேன் ஒருத்தரையே வந்துட போறான் அப்படி அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல. ஒரு கிரேசியான ஃபேன்ஸ் எல்லாம் இந்த வீடியோ எல்லாம் வந்திருக்கேன். அந்த ஃபேன்ஸ் எல்லாம் சைட் கேரக்டர்ஸா எப்படி இருக்குமோ இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் வர படம் எல்லாம் இருக்கு. வர்ற படத்துல எல்லாம் ஐயோ அவர் அந்த மாதிரி ஐயோ அவர் இந்த மாதிரி அவர் வந்து இது பண்ணா அப்படி அவர் வந்து இது பண்ணா இதே என்ன அப்படி பண்ணிருக்கீங்க. இதேதான் பண்றாங்க. நீங்க படம் பண்ணுங்கடா. ஏற்கனவே எடுத்த படத்தெல்லாம் வச்சு ரெஃபரன்ஸ் வைக்கிறது. ஏற்கனவே பழைய ரஜினி யோயோ
ஏன்டா பண்றீங்க அத? வெறுப்பாகுதுடா. பழைய ரஜினி அவரு பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப எனக்கு என்ன அதெல்லாம் பண்ணி அவர் போட ரிட்டர்ன். எல்லாத்துலயும் போயிட்டு காலம் வருவார் ரஜினி ஆடியோ லான்ச்ல இந்த மாதிரி போயிட்டு போன படம் அவருக்கு சரியா போகல அந்த மாதிரி சொல்லுவாரு. இப்போ அடுத்த ஜெயிலர் 2 ஆடியோ லான்ச்ல அவருக்கு சொல்லிக்க வேண்டியதான், கூலி படம் சரியா போகல அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிக்க வேண்டியதான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம்டா. எப்பயுமே வந்து நம்ம அந்த ஒய்ரஜினில கூட பேசியிருப்போம்ல, விஜய வந்து எலுமிச்சை பழமா வச்சு நசுக்கி பைக் எடுத்துட்டாங்கன்னா அடுத்த படம் ஓடிடும்ன்றதா நம்மளோட இது வரைக்கும் பார்த்தது. இப்ப ரஜினிக்கே ஓடலனா, அதுவும் லோக்கின்ட்டு ரஜினி லோக்கி அந்த காம்போ ஓடலனா, இந்த எக்ஸ்பெக்டேஷனை பாரு. இந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தது? இல்ல இப்ப எனக்கு 1000 கோடி தமிழ் சினிமாவோட 1000 கோடின்னு ஃபர்ஸ்ட் சொன்னானுங்க. என்னென்னமோ சொன்னானுங்க. நம்மளும் அந்த மாதிரிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 1000 கோடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்பவே முன்னாடி வீடியோல சொல்லியிருப்போம் 1000 வீடியோ. நான் 700 வரணும். ஏன்னா வந்து நான் அந்த வீடியோல சொல்லிருப்பேன், நான் ஒரு மிட்டாவாச்சும் ஒரு படத்தை எதிர்பார்த்தேன். ஏன்னா நான் எப்படி நினைச்சேன்னா, எல்லாருமே எதிர்பார்த்தோம். இல்ல பயங்கரமான படம் ஒண்ணு எதிர்பார்த்தாங்க. நான் சொல்றேன்டா, நான் என்ன எதிர்பார்த்தேன்னா மிட்டா தான் நானும் எதிர்பார்த்தேன். ரஜினி கிட்ட இருந்து நான் ஒரு மசாலா படம் மாதிரியே சொல்றேன்னு நினைச்சேன். ரஜினி கிட்ட இருந்து ஒரு மசாலா படம் மாதிரி வந்தா கூட நான் எப்படி பார்த்தேன்னா, இப்ப ஜெயிலரே கூட நான் வந்து எனக்கு என்னடா இது ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா ரஜினி ஸ்டைல் கீழுன்னாங்க. சரி ஓகே, ரஜினி ஸ்டைல் கீழுன்னு சொன்னாலே இவங்க வந்து ஒரு 400 crores-ன்றாங்க, 500 crores-ன்றாங்க. அப்போ லோக்கின்றானுங்க, லோக்கிக்கு இவ்வளவு ஹைப் கொடுக்குறாங்க. அப்போ லோக்கி ஒரு மிட்டான ஒரு படம் பண்ணா கூட ஆமீர் கான் இருக்காரு, அது இதுன்னு இருக்காரு, ஒரு பேன் இந்தியன் ரீச் இருக்கு, கண்டிப்பா ஒரு 600 crores 700 crores வந்து ஒரு ஈஸியா தான் இருக்கும் போல, அந்த மாதிரி தான் நினைச்சேன். இது பண்றத பார்த்தா ஒரு சரி கலெக்ஷன்லாம் நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் இது அந்த இவங்க 1000 கோடின்னாங்க பாரு, அந்த டாக்கு கொஞ்சம் கூட வந்து ஒண்ணுமே இல்லாத படம் இது. இந்த 1000 கோடி இது எதுக்கு, எப்படி இதுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு எப்படிதான் இந்த அனிருத் இவங்க மேடையில இதை பார்த்துட்டு பேச முடியுதுன்னு உண்மையிலே தெரியும். எனக்கும் புரியலடா. அதெல்லாம் 10 cups 10 fireன்றான். எப்படி அதெல்லாம் உன்னால சொல்ல முடியுது? இவங்கிட்ட புரியவே மாட்டேது. அதான்டா நம்ம வந்து இப்போ நம்ம இன்னொரு புது ஈராக்கு போறோம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்து சிவா வந்து இதுக்கு கீழே இறங்க முடியாதுடா அப்படின்னு நம்ம அண்ணாத்தை பார்த்துட்டு நான் நினைச்சேன். நீ நினைச்சிருப்ப இதுக்கு மட்டமா சிவாவால இறங்கவே முடியாது. இப்போ அதான் சொல்றேன்ல, இப்ப நீ வந்து ஜெயிலர் படம் நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சிருவானுங்க இந்த படம் பார்த்தனா. அந்த மாதிரி இப்ப நீ அடுத்த படம் இதை விட ஜெயிலர் 2 கேவலமா இருந்தா கூலி பெட்டர்னு வானுங்க. இதுதான் ரஜினிக்கு மட்டும் சொல்ல, எல்லா ஹீரோஸ்க்கும் இதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் சொல்றேனே, இப்ப வந்து இதுதான் ராக் பாட்டம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கேன். இப்ப இந்த அண்ணாத்துக்கு அப்புறம் அதோட கேவலமா சிவா பண்ணவே முடியாதுடா. அப்படி அதுக்கு மேல பண்ணா அவங்களாம் என்னடா டேரக்டர் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இதுல இருப்போம். இந்த கேவ் டுவெல்லர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, ஏதாவது ஒரு ஓல் கிடைச்சா உள்ள பூந்துருவானுங்களே, அந்த மாதிரி இதுக்கும் கீழே நான் போவேன்னு சொல்லி கங்குவான ஒரு படம் பண்றது. இப்ப இந்த மணிரத்னம் தக் லைஃப்னு ரஜினி மணிரத்னமே வந்து வந்து பொன்னியின் செல்வன் 2 எல்லாம் சரியான தூக்கம் படுத்து அப்படியே பயங்கர தூக்கம் தூங்கின்னு இருந்தேன் நானு. அதோட வந்து சரி ஓகே, பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு அண்டர்வெல்மிங்கான படம் பண்ணியாச்சு 2 மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு படம் பண்றாரு, அதுவும் கமல் கூட எல்லாம் சேர்ந்து பண்றாருன்னா அவ்வளோ ஒண்ணுலாம் என்ன கேவலமா இருக்கும். அதுவும் வந்து இந்தியன் 2 வந்துருக்கு. இந்தியன் 2 வந்துட்டு அது ஏதாச்சும் ஒரு படம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து ஓரளவுக்கு நல்லதா இருக்கும், நல்லதா ரிசீவ் ஆகும். பார்த்தா தக் லைஃப் மாதிரி ஒரு படம் வருது. தக் லைஃப்னா எதிர்பார்க்கவே இல்லை, சுத்தமா எதிர்பார்க்கல. ஏன்டா நாயகன் காம்போ எத்தனை வரீங்க அப்படியே இப்படி இதே மாதிரிதான் எனக்கு இப்ப இந்த லியோ பார்த்துட்டு நான் உனக்கு எவ்வளவு டிசப்பாயிண்டிங்கா இருந்தாலும் உனக்கு தெரியும். நான் வந்து டேய் என்னடா எல்சியூ நீங்க அது நீங்க இது நீங்க எனக்கு வந்து அது ரொம்ப நல்லா இருந்தது. பரவாயில்ல, விஜய் வந்து ஒரு கமல் கூட அந்த மாதிரி ஒரு சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நடிக்க போறாங்களா, ஒரு யூனிவர்ஸ் மாதிரி கிரியேட் ஆகுதா, விஜய் சூர்யா எல்லாருமே ஒரு யூனிவர்ஸ்ல இருக்காங்க அப்படி அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட்டத்தை பார்த்தா ஐயோ, எனக்கு இந்த லியோ பத்தி தனியா பேசணுதுக்கு ஒரு வீடியோ பண்ணுவோம். ஆனா படம் பயங்கர அண்டர்வெல்மிங்கா பயங்கர முக்கியம் இருந்தது. எனக்கு செகண்ட் ஹாஃப் ஐயோன்ற மாதிரி தான் இருந்தது. அதை பார்த்துட்டு சரி ஓகே, எப்பயுமே விஜய் நான் சொல்ற மாதிரி விஜய் வச்சு அடி அடிச்சுட்டாங்கன்னா அடுத்த படம் வந்து உஷாராய்ப்பாங்க. 2 வருஷம் உட்காந்து எழுதியிருக்கான், கண்டிப்பா உஷார் தான். பண்றானு. ஆனா இவன் தான்டா ஏதோ பண்ணிட்டான். நெல்சன் கூட ஏதோ தப்புஸ்டான்னு வச்சுக்கோ ஏன் ஜெயிலர் கொடுத்து. ஆனா ஜெயிலரே நல்லா இல்ல, ஆனா அது எப்படி தப்புச்சுன்னு தான் தெரியல. ஏதோ தேரி இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். அதான் நம்ம சொல்லல அந்த வீடியோலயே சொல்லணும், ஜெயிலரை பத்தி பேசணும்னா அதுக்கு தனியா ஒரு வீடியோ தனியா போடுவோம். ஆனா அந்த மாதிரி நான் பார்த்துட்டு நான் என்ன நினைச்சேன், சரி லியோ மாதிரி ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ப்ராப்பரான மசாலா ஃபில்மா இருந்தா கூட, இந்த 100% லோக்கி ஃபில்மை விட்டுரு, 100% ரஜினி ஃபில்ம் அந்த கன்றாவெல்லாம் விட்டுரு, ஒரு ப்ராப்பரான ஒரு மசாலா படமா இருந்தா கூட ஈஸியலி லைக் ஒரு 700C அந்த மாதிரி இவங்க சொல்ற ஐ மீன் 1000 கூட நான் வந்து ஏ சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒருவேளை பாசிபிலிட்டி இருக்கும்ன்ற நான் யோசிச்சேன். ஆமீர் கான்லாம் இருக்காரு,
ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பான் போல இருக்கு. அந்த மாதிரிலாம் யோசிச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஏன்னாங்க. சரி ஏன்னதுக்கப்புறம் வந்து 1000 crore ரொம்ப கஷ்டம். டீசர் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே டீசென்ட்டா இருக்கு. ஆனா மசாலா படம் மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே அதுதான் அட்லீஸ்ட் ஒரு எனக்கு மிட்ட இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏத்துனதே அந்த ஏ தான். ஏன்னா ம், ரஜினிகாந்த் மூவிஸ்ல ஏ வந்து ரொம்ப ரேரு. அந்த ம், ரொம்ப வருஷமா ஒரு ஏ படம் நடிக்கவே இல்ல. ம், அதனால என்னடா இந்த மனுஷனே எவ்ளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வச்சிருக்க இந்த மனுஷனே ஏ சர்டிபிகேட் ஒத்துக்கிட்டு பண்ணியிருக்காருன்னா, ம். படத்துல எப்படி இருக்கும்னு ஒரு மனுஷனுக்கு அப்படிதான் தோணும். ஆனா இது ஒரு 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 வாட்டி ஒரு ஒரு படம் வரும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, புது புதுசா எப்படி வந்து படத்த வந்து நம்ம வித்துறலாம் அப்படின்றது இவங்க அத மட்டும் தான் இவங்க பார்க்குறாங்கன்றது எனக்கு புரியுது. ஒரு சர்டிபிகேட்ட வந்து ஒரு இது பண்ணி படத்த வித்துறலாம்னு நெனச்சது நான் உண்மையிலேயே வந்து ஆமா, இது மார்க்கெட்டிங் ஒரு டிபார்ட்மெண்ட் யாருன்னு பெரிய தெரியல. ஸ்கேம் இது. ஏ ம், சர்டிபிகேட்டே ஒரு பெரிய ஸ்கேம் தான் இது. ம். என்ன கேட்டா இல்ல எப்படி மார்க்கெட்டிங் இதுக்கு டிபார்ட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னே எனக்கு தெரியலப்பா சர்டிபிகேஷனு. எனக்கு ம், ஏ படம் இப்ப யூ பை ஏ குடுக்குறீங்க விக்ரம்க்கு. அதுல ம், பல்லுல கிளிப் எல்லாம் வச்சு அடிக்கிறாரு. அதெல்லாம் காட்டுறீங்க. தலைய வெட்டுறத காட்டுறீங்க. ஆனா ம், அதுல அந்த எம் வேர்டு அந்த வேர்ட் எல்லாம் சொல்றதெல்லாம் பீப் ம், போட்டுருக்கீங்க. ம், ஓகேவா? அது யூ பை ம், ஏ சரி ஒத்துக்கலாம். ம். ஓகேவா? அவ்ளோ காமிச்சுட்டு இங்கேயும் பீப் போடுறீங்க. இங்க கோரா ஒண்ணுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த சேர்ல வச்சு எரிக்கிறது தான் கோருன்னு நெனச்சுக்கிட்டாங்களான்னு எனக்கு ஒண்ணுமே ம், புரியல. ம். வேற என்ன இருக்கு? நீ சொல்ல வேற ஏதாவது நீ ஏதாவது நோட்டீஸ் பண்ணியா? கோரா இருக்கிற மாரி ஏதாவது சீன்ஸு? படமே ஒரு கோரா தான் இருந்தது. நான் அந்த அந்த கோர் கேட்கல. படம் கோரா வந்து கோரா இருந்தது, கோரா கோராவும் இருந்தது. ஒரு ஆனா உண்மைய சொல்லு. படம் பார்க்கறதுக்கு ஒரு அஜித் படம் பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததா இல்லையா? இல்ல அவர் அதெல்லாம் நீ நான் புதுசு அப்படிதான் அப்படிதான் எனக்கு வந்து அதனால எனக்கு இது நம்ம இது அது வந்து ஏன்றது நாங்க வெளிய அடுத்து எக்ஸ்பிளைன் வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. பாத்துட்டு வந்துட்டு, என்னடா என் தலைவன வச்சு என்னடா பண்ணி வச்சிரு ஒரு தடவையும் இத புலம்ப வைக்கிறானுங்கடா என்ன. ஒரு டைரக்டரும் இத புலம்ப டேய் வைக்கிறான். டேய் 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 டேய். நீ வந்து ஒரு விஜய் ஃபேனா வந்துட்டு நான் இத சொல்லலாம். நீ வந்து ஏன்டா அநியாயம் பண்றீங்க? டேய் உங்க நடுவுல உங்களுக்கு ஒரு நான் பிரேக் கிடைக்குது எங்கேயாச்சும். சென்ட்ரல் தலைவர் ஃபேன்ஸ் கிடையாதுடா நானு. நான் கொஞ்சம் சினிமா ஓ ரொம்ப 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 சொ சொ புலித்தியான தலைவர் வேணாம். ஆமா போட்டேன்னா புளுத்தியான ஏன்டா உட்கார்ந்து உட்கார்ந்து கொஞ்சமாவது பாஷா கீஷா ஏதாவது அதெல்லாம் செஞ்சதுதான். இருக்கட்டுமேன்னு நான் பாக்குறது நான். அண்ணாமலை கிண்ணாமலை எல்லாம் இதெல்லாம் அதெல்லாம் பக்கா மசாலா படம் தான். நான் அண்ணாமலை அப்பதான் சொல்றேனே ஏன்டா இன்னும் அந்த காலத்துக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துக்கு போயிடுவ போல இருக்குதுடா. அதெல்லாம் பார்க்க முடியுதுல்ல உங்களால. அதான்டா நான் இப்ப என்ன கேக்குறேன்? அதுதான் எனக்கு இந்த அண்ணாமலை மாதிரி படம் குடுங்கன்ற தான் கேக்குறேன் நான். ஒரு அண்ணாமலை கூட குடுத்துருங்கன்ற. பிரில்லியன்ட்டான ஃபிலிம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காருடா. பிரில்லியன்ட்டான ஃபிலிம் கூட கேட்கலடா உங்ககிட்ட இருந்து. நான் ஆவரேஜ் தான். எனக்கு என்னன்னா நீங்களே பிரில்லியன்டா இல்ல. நீங்க எப்படி பிரில்லியன்டான ஃபிலிம் எடுக்க முடியுன்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு வந்து இந்த இப்ப ஏதோ ஒரு ப்ரோமோ யாரது ராகவா லாரன்ஸ் படம் ஒண்ணு அதுவும் எல்சியூவாமே எனக்கு அது ஒரு சிரிப்பு. பென்ஸ் அது பென்ஸ் அதுக்கு வந்து என்னடான்னா வால்டர்னு சொல்லி ஒரு கேரக்டர். அத உங்களுக்கு அப்பயே எனக்கு கழுவ ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு அப்பயே எனக்கு நிவின் உன்னை பாலிய அப்பயே விட்டுலான்ற கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. தலையில அடிச்சிடலாம் போல் தாங்குது எனக்கு. இது ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க அதுலயும் அப்படின்னு. பாரு அந்த வால்டர் ஒயிட்டோட அந்த பிரேக்கிங் பேட் தானே. அதுலயும் ஆ. அப்படியே ரெஃபரன்ஸ். இந்த ஒரு மீம் இருக்கும் தெரியுமா? குட் மார்னிங் சன்ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலை கறக்க வருவாங்க ஒரு மாடு கிட்ட. மாடு வந்து அப்படியே உடம்புல மொத்தமா எலும்பா இருக்கும் அந்த மாடு. போட்டு அந்த மாதிரி அந்த மாடு தான் வந்து பிரேக்கிங் பேட் மாதிரி இருக்குது. போட்டு எவ்வளவு கறக்க முடியுமோ போட்டு கறக்குறாங்க அந்த தமிழ் சினிமாக்காரங்க. டைரக்டருக்கு அவருக்கு தெரியலடா பாவம். ஆனா தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாருடா இதெல்லாம். நான் என்ன சொல்றேன்? சரி நீங்க அடிக்க தான் போறீங்களா? எவ்ரிதிங் இஸ் a காப்பி ஆஃப் a காப்பின்ற மாதிரி அடிக்க தான் போறீங்களா? நான் என்ன சொல்றேன்? மெயின் ஸ்ட்ரீமா இந்த ஐஎம்டிபில வந்து டாப் 10 சீரிஸ்னு போட்டா ஃபர்ஸ்ட்ல வர சீரிஸ் இந்த பிரேக்கிங் பேட் தான் இருக்கு. அதை விட்டுருங்க. சும்மா நீங்க என்ன பண்ற ஸ்க்ரால் பண்ணி ஒரு 100வது சீரிஸ் இருக்கும்ல அந்த சீரிஸ்ல இருந்து பாத்துட்டு அடிங்கன்ற காப்பிய. ஏன் ஃபர்ஸ்ட் சீரிஸை பார்த்துட்டு அப்படியே எடுத்து காப்பி அடிக்கிறீங்க? இப்ப இந்த கத்தி படம் இதெல்லாம் கூட என்னது இந்த காயின் ஃபைட் இருக்குல்ல அதெல்லாம் கூட ஏதோ இன்னொரு படத்துல வந்து இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க தெரியுமா? அந்த டைம்ல பார்த்தா கிட்டத்தட்ட சிமிலாரிட்டி எல்லாம் இருந்தது. சரி அந்த மாதிரி லைட்டா அதெல்லாம் இருந்தது. நான் என்ன சொல்றேன், நீங்க அப்படிதான் அடிக்க போறீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு தெரியாத அது ஜஸ்டிஃபை பண்ணுச்சுடா அந்த சீனுக்கு. 100 பேர் ஒரு மனுஷனால அடிக்க முடியாது. அது ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தது அந்த ஃபைட்டும். என்ன கேட்டா கிரெடிட்ஸ் கொடுங்கன்னுவேன். கிரெடிட்ஸ் கொடுத்துதான் இருக்கணும். கொடுங்கன்னு கொடுத்துதான் ஆகணும். அப்படி கிரெடிட்ஸ் கொடுக்கலாம் இல்லைன்னு கொடுக்காம போறேன். நீ மோரலி வந்து இந்த மாதிரி தான் இருக்க போறேன்னா நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் தெரியாத ஏதோ ஒரு படத்துல இருந்து எடுத்து ஓரளவுக்கு ஒர்க் பண்ணி அதை கரெக்டா ஒரு ப்ராப்பரா செட்டப் பண்ணி ஸ்டோரியில உட்கார மாதிரி ஒர்க் பண்ணணும் அதுக்கு. ஓகேவா? அது வந்து ஆனா அது எனக்கு அதான் புரியல. நீ 4 மாசம் டைம் கொடுத்தாலும் ஒர்க் பண்ண மாட்ற. 2 வருஷம் கொடுத்தாலும் ஒர்க் பண்ண மாட்ற. எவ்வளவு வருஷம் தான் கொடுக்கணும் உனக்கு? இவங்க உடனே கேட்டா வந்து 2 வருஷமா உழைச்சிருக்காங்க எல்லாம் சத்தியமா சொல்றேன். இந்த படத்தை எடுத்துட்டு போய் விவரம் தெரியாதவங்கிட்ட கொடுத்து இதுக்கு நான் 2 வருஷம் இந்த படத்துல நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா காரி துப்பிடுவான்டா இந்த படத்தை. குடுத்து பாடுறா நீ ஹாலிவுட்ல எல்லாம் குடுத்து பாடுறா இந்த படத்தை. சும்மா 2 வருஷம் இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கேன். முடிஞ்சா இந்த கூலியை குடுறா. காரி துப்புவானுங்கடா. 2 வருஷத்துக்கு பண்றதுக்கு இந்த படத்துல என்ன இருக்குன்னு தெரியலையே. சரி ஏதோ படம் ஃபுல்லா விஎஃப்எக்ஸ் போல இருக்குது. விஎஃப்எக்ஸ்க்கு 2 இயர்ஸ் எடுக்கும் அப்படின்னா கூட ஒண்ணும் இல்லையே.
விஎஃப்எக்ஸுக்கும் கிடையாது படம். படமே இல்லையே இது. அப்புறம் அப்புறம் இந்த சூப்பர் ஸ்டார் ரெட் கலர் இந்த சேஞ்ச் ஆகுது, ப்ளூ கலர்ல இருந்து ரெட் கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு சாரா ஆமா, அது ஒரு ஒன் ஆஃப் த லைஃப். அது வந்து அது வந்து கொஞ்ச அது நேரம் கழிச்சு ரெட் இன்டர்வியூல வேற கலர்ல. சொன்னா லோகேஷ், அது ரஜினியோட நெகட்டிவ் ஷேடு எவ்வளவு காட்ட முடியுமோ அவ்வளவு காட்டியிருக்கேன்ற மாதிரி ஒண்ணு சொன்னான்டா. ஏடா பாசிட்டிவ் சைடே காட்டலையடா நீ இதுல, நெகட்டிவ் சைடும் காட்டல, நீ ஒன்னும் இல்ல, பண்ணல நீ. ஃபர்ஸ்ட் ரெட் கலர்ல தானே வந்தது அது. ஃபர்ஸ்ட் அப்புறம் இது டீசர்ல அந்த இல்ல இல்ல இந்த இந்த படத்துலயேடா ஃபர்ஸ்ட் வந்து படத்துல ப்ளூ நார்மல். தான். ஃபர்ஸ்ட் எடுத்தவனே அந்த நார்மல் கிளாசிக்கல் ஓகே 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 எனக்கு அந்த புரிஞ்சிச்சு. 50 ஃபர்ஸ்ட் வந்து இயர்ஸ்க்கு அது தான் வந்து அப்படியே ரெட்டா ரெட் மாறிச்சு. கலரா மாறிச்சா. ஆமா, இவங்க அதுக்குள்ள வந்து ப்ளூ கலர்ல இருந்தா வந்து நல்லவரு, ரெட் கலர் என்ன. அது அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, அது அவரு ஸ்டார்டிங்ல இருந்தே அதான் பண்ணாரு. ஸ்டார்டிங்ல ப்ளூவே வைக்கல அவரு. கொடுத்த டீசர்லயோ அந்த ப்ரோமோலயோ எல்லாத்துலயும் ரெட் தான். நான் அதான் ஏ சர்டிபிகேட் வாங்கிட்டாரு, ஃபுல் வயலன்ஸ் தான். ஏ சர்டிபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடிடா நான் சொல்றது, அந்த அதுல இருந்தே வா. டைட்டில் டீசர்னு ஒண்ணு விட்டாங்கல்ல கூலி வச்சு, அதுல கூட ஒரு ரெட் தான் கொடுத்திருந்தாரு. எல்லாத்துலயும் ரெட் கொடுத்திருந்தாரு. டெம்ப்ட் பண்ணி விட்டாரு அவரு ரெட் கலர் கொடுத்து. எதுக்கு இப்படி எல்லாம் ஏமாத்திக்கிட்டு. அதுக்கப்புறம் அந்த சேரு, அது தேவையில்ல சேரு. அந்த சேரு அது இவனுங்க அவ்வளோ காசு வச்சிருக்கிறானுங்க, இவ்வளவு இல்லீகலா பண்றானுங்க, இவ்வளவு காசு வச்சிருக்கானுங்க. படத்துல காட்டல், அந்த படத்துல அவங்க இந்த இது அவங்களோட அந்த கேங்கா இருக்காங்க அவங்க தானே, அந்த நாகார்ஜுன அந்த கேங். ஆமா ஆமா, அவனுங்க இது இது ஒரு ஆப்ரேட் பண்ண தெரியலையாடா இவனுங்களுக்கு. ஒரு 4 சுவிட்ச மேல தட்டுறாரு சத்யராஜ். ஆமா இது ஒரு பேசணும். ஒரு 2 தடவை ஸ்ருதிஹாசன் வந்து ஏதோ தெரியலன்னு சொல்லி பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸ்ருதிஹாசனே ஒரு 2 டைம் தான் பண்ணிருப்பாங்க. ரஜினியை கத்துக்கினாரு உடனே. ஏண்டா யாரா நீங்க, ஏன்டா இது நீங்க கத்துக்கிட்டு நீங்க பண்ணலாமேடா. கேட்டா இதுல ஷேர் வேற குத்துன்னு இருந்தானுங்க. இன்னும் கேட்டனா சத்யராஜ் கிட்ட இருந்தே கத்துக்கிட்டு சத்யராஜே கட் பண்ணி விட்டுருக்கலாம். சத்யராஜுக்கே மாசம் மாசம் காசு குத்துன்னு இருந்தானுங்க அவனுங்க. ஆடா பைத்தியக்காரனுங்களா. ஐயோ எனக்கு அது ஒண்ணு. அப்புறம் நான் உனக்கு இவன்கிட்ட சொன்னேன் பாரு, இந்த சத்யராஜ் வந்து எனக்கு இதெல்லாம் எதுக்குன்னே புரியல. நீ வந்து செத்ததுக்கு அப்புறம் தான் குடிக்கணும்ன்றது, ஆனா அவர் சாவரப்ப குடிக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வல்ல அந்த சீனுக்காக குடிக்கிறது. அதுக்கப்புறம் சத்யராஜ் வந்து இவன் கிட்ட வந்து யாரு சோபின் அவர் இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து பவர் ஹவுஸ்ன்னு வரல. இது நீ நாகார்ஜுனா மீட் பண்ணி பிரச்சனை வரும்போது சொல்ல வேண்டியதுல. நான் இன்னொன்னு என்ன யோசிச்சேன்னா, பவர் ஹவுஸ்ன்னு அந்த ட்ரிங்க்ஸ் பேர் வச்சிருக்கிறான் அவரை. ட்ரிங்க்ஸ் பேரு பவர் ஹவுஸ். ஓகேவா. அப்ப பவர் ஹவுஸ்ன்னு சொன்னா அவரு, நான் எப்படி யோசிச்சேன்னா, கேட்டா எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் இன்டர்வியூல இதையே சொல்லுவான் பேரு. பவர் ஹவுஸ்ன்னு அந்த ட்ரிங்க் பேர் இருக்குல்ல, அந்த ட்ரிங்க் குடிச்சுனே இருந்ததுனாலதான் சத்யராஜ் வந்து அந்த மாதிரி சொன்னாரு. நான் செத்தக்கு அப்புறம் குடிச்சுக்கோடா நீ, அந்த மாதிரி சொன்னாரு. அதனால பவர் ஹவுஸா? பவர் ஹவுஸ். அவர் பவர் ஹவுஸ் கோட் வேர்டு சொன்ன உடனே அது எப்படி ஆகுதுன்னா, ரஜினி வந்து குடிச்சாருன்னா ரொம்ப பேடான ரஜினியா மாறிடுவாரு. அந்த மாதிரி ரொம்ப சண்டை கிண்டை அதுக்கெல்லாம் போயிடுவாரு. ஒரு மாதிரி அதான் ஈவிலா மாறிடுவாருன்ற மாதிரி அதை போர்ட்ரேட் பண்ற மாதிரி அதை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் குடிச்ச உடனே அவரு அப்படியே பேடா மாறுறது, உடனே ஒருத்தவனை குத்தி சாவடிக்கிறது இன்டர்வல்ல குடிச்ச உடனே, அந்த மாதிரி வச்சிருக்காங்க. கேட்டா கண்டிப்பா இதை சொல்லுவான் பாரு. பிளாஷ்பேக்லயும் குடிக்கிறாரு, பிளாஷ்பேக்ல ஃபுல்லா குடிக்கிறாரு, ஃபுல்லா அடிச்சு போட்டுன்னு தான் இருக்காரு எல்லாரையும். சரி ஓகே. இப்ப என்ன பவர் ஹவுஸ்னா அந்த இதுவாமா, அவரோட கோட் வேர்ட் அது சொன்னா வந்து அவர் ட்ரிகர் ஆகி பழையபடி குடிக்க ஆரம்பிச்சு இதுவாயிடுவாராமா. எல்லாரையும் அடிக்கிறது தான் அவரோட இது. பழைய மாதிரி அவர் என்ன ஒரு கூலியா இருந்தாரு. அவங்க எம்ப்ளாயிஸ் ஒரு பாஸ் வந்து அவர் மிஸ்ட்ரீட் பண்ணாங்களோ என்னமோ பண்ணிட்டாங்க, அதனால இது பண்ண வருதானே, அதனால இந்த கொலை பண்ண வருதானே அவரு. ஒன்னும் அதே ஒன்னும் ஃபுல் டைம் ஜாப் அந்த மாதிரிலாம் பண்ணல. ஒரு நாள் வந்து ஸ்னாப் அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹைடிங்க்கு போயிட்டாரு. எனக்கு இன்னொன்னு தான் புரியலன்னா, எதுக்கு ஊந்து இவரு உபேந்திரா ஊரே ஒழிஞ்சுட்டு இருக்கு. ஒழிஞ்சு எனக்கு என்ன சிரிப்புனா, சரி ஓகே இந்த பாயிண்ட் நான் முடிச்சிடுறேன். இப்ப எனக்கு என்ன புரியலன்னா, பவர் ஹவுஸ்ன்னு வந்து இப்ப ஒரு பிரச்சனை வருது, அதனால வந்து பவர் ஹவுஸ்ன்னு சொல்றாரு சத்யராஜ். இதை நான் என்ன சொல்றேன், நாகார்ஜுனா அவங்க கிட்ட பிரச்சனை பண்றான்ல, அப்பயே ஹைடிங்ல இருந்து கொண்டு வர வேண்டியதானே. நீ சாவாமலாச்சு இருந்திருப்ப. இப்ப நீ வந்து இந்த பசங்களுக்கு எல்லாம் நீ தான் ஒரு காட் ஃபாதர் மாதிரி. முதல்ல ஸ்ருதி எதுக்கு அவர் கூட்டின்னு போய் தனியா வளர்க்குறாருன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் வந்து இவர் எதுக்கு இவ்வளவு நாள் ஹைடிங்ல ஸ்ருதி, அதுவும் நீ சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது, ஸ்ருதி ஏன் தனியா வளர்க்குறாருன்னு தெரியல. ஸ்ருதியோ ஏன் ரஜினிய ஸ்டார்டிங்ல பாக்குறதுக்கு கூட வெறுத்தாங்கன்னு புரியல. சாவுக்கு வந்தா அவரோட மாலையை தூக்கி போடுறாங்க. அவ்வளவு என்ன ரஜினி பண்ணாருன்னு தெரியல குடும்பத்துக்கு. அவங்க இல்ல சத்யராஜுக்கு அவரு அப்படி என்ன பண்ணாருன்னு தெரியல. நான் உங்களை அப்பான்னு கூட வச்சு அங்கிள் கூட கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஸ்ருதி ஸ்டார்டிங்ல.
கடைசியில அங்கிள்னு கூப்பிடுவாங்களா? அதான் கடைசியில அங்கிள். கேரக்டரா இருக்கா? ஆமா, வா. அந்த டீட்டெயில் அதான் ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு வந்து முடிக்கிறாராமா. போயா ஓ, ஏன்டா டே, எனக்கு தான் அது ஒரு மீம் போட்டுருந்தானுங்க, எடுக்கிறா பக்கெட்ல தண்ணி அப்படின்ற மாதிரி. எனக்கு படத்துல எல்லாமே இந்த 5821 சொல்லு, இல்லைன்னா வந்து இந்த இந்த என்னது பவர் ஹவுஸ்ன்றது, இது எல்லாமே எனக்கு எதுக்குடான்ற மாதிரி தான் இருக்கு. அந்த 5821 நம்பர் அது வந்து அத இதுல சொன்னார்ல ஆடியோ லான்ச்ல அவங்க அப்பாவோட கூலி நம்பர். அவன் அப்பாவோட எதுக்குடா? சரிடா, இப்ப 5821 கால் பண்ணி சொல்லு, கால் பண்ணி சொல்றவர் தான் அவங்க அப்பான்றது. கால் பண்ணி சொல்றவர் தான் அவங்க அப்பா. இல்ல எனக்கு சிரிப்பு என்னன்னா, உயிர் போற நேரத்துல 5821 கால் பண்ண அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படி. 5821 கால் பண்ணா முதுகுலயே கோடாரி இறக்கி அவரே தத்தளிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவர் யாரு, ரஜினி காப்பாத்தல. அந்த 5821 ஒரு மண்ணாங்கட்டிக்கு அது வேலை செய்யல. அந்த இவர் தான் லொல்லு சபா இவர் இருக்காரு, அவர் தான் வந்து உயிர் போச்சு, அவர் உயிர் போய் தான் காப்பாத்துவாரு. இதுக்கு 5821 எதுக்கு அது? சும்மா 5821 சொல்லி காப்பாத்திடுவாரா? எப்படி காப்பாத்து? என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லு. வாயில 5821 அது இதுன்னு அது வேஸ்ட். அதுக்கப்புறம் இன்னொன்னு இந்த படத்தையும் பார்த்தேன், இன்னொரு ஏதோ ஒரு படத்துல கூட பார்த்தேன். இந்த ஹைடிங்ல இருப்பாங்க, ஓகேவா? ஹைடிங்ல இருக்கும்போது இவங்க எல்லாம் இந்த வில்லன் கேங்ல கடைசியில அவரை கண்டுபிடிச்சோன்னு என்ன சொல்லுவாங்க, உலகம் மொத்தமும் உங்களுக்கு என்ன டே, அவன் வந்து தமிழ்காரன், தமிழ்நாட்டுல, அதுவும் அது சென்னை என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு மெயின் சிட்டி தான் வச்சுக்கேன், இல்ல தமிழ்நாடு மட்டும் கூட வச்சுக்கோ, தமிழ்நாட்டிலேயே இருக்கான். தேவா மேன்ஷன் அவன் பேரு கூட மாத்தல, தேவா மேன்ஷன் மேன்ஷனே பண்றான். கண்டுபிடிக்க முடியல. நான் சொல்றேன், நீ சும்மா ஒரு நாள் உட்காந்து என்னடா இது இவன் எப்படா கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தேவான்னு கூகுள்ல போட்டு கூகுள் பேஜ் 2 செகண்ட் பேஜ் 3rd பேஜ் 4th பேஜ் அப்படின்னு ஒரு 4 பேஜ் இருந்தா கூட அதுவே வந்துட்டு இருக்கும் போல இருக்கு. தேவா மேன்ஷன், தேவா மேன்ஷன் கூட கண்டுபிடிக்க முடியல. நீங்களா என்னடா, நான் உலகம் ஃபுல்லா தேடிட்டு நீ கட்டிட்டு தமிழ்நாட்டிலே இருக்கான்டா அவன், தமிழ்நாட்டிலே இருக்கான்டா அவன். ஐயோ, உலகம் ஃபுல்லா தேடி இருக்காரு, தமிழ்நாட்டுல மாட்டாரு போல இருக்கு. நாகார்ஜுனா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்றது, இவர் நடந்த உலகம் ஃபுல்லா வேற அது அடிக்கடி வேற சொல்லிட்டு இருப்பாரு ரஜினி, உன்னை எங்கேயோ பாத்துருக்கேன்பா, உன்னை எங்கேயோ பாத்துருக்கேன்பா. இன்னுமா என்ன தெரியல. இப்ப எதுக்கு எல்லாத்தையும், அதுக்குதான் கடைசியில சொல்லுவார் அவர் எல்லாத்தையுமே பிளாஷ்பேக்ல இதெல்லாம் பண்ணி நான் கடைசியில உங்க அப்பாவை கொலை பண்ண அப்படின்றது. ஆமா, எதுக்கு கசகச பண்ணணும்னா கொலை பண்ணிட்டு போக வேண்டியதானே. உட்காந்து மொத்த அதான் பிளாஷ்பேக் காட்ட போறீங்க கடைசியில, அதாவது கதையை வேற உட்காந்து சொல்லிக்கிட்டு, இல்ல கதை சொன்னீங்கன்னா பிளாஷ்பேக் காட்டாதீங்க, அதையும் சொல்லிட்டு ஏற்கனவே பேசிட்டோம். இதெல்லாம் எனக்கு செம ஒரே சிரிப்பா தான் இருந்தது. உலகம் ஃபுல்லா வேற தேடிட்டோம், பார்த்தா தேவா மேன்ஷன், தேவா மேன்ஷன் வச்சு நடத்திட்டு இருக்கான். அவன் பேர் தேவராஜ், தேவா மேன்ஷன், இத கூட கண்டுபிடிக்க முடியும். பேரை கூட மாத்தல பாரு, அதே பேரை. விக்ரம் படத்துலயாவது விக்ரம் பேரை வந்து கர்ணன் சொல்லி அது ஒண்ணு பண்ணி வச்சிருந்தான். சரி, பேரை கூட மாத்தி வச்சிருக்காரு இவரு அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இதுல பேரே குடும்பத்துல தேவா மேன்ஷன் வச்சு நடத்தலாம். தமிழ்நாட்டுல தேவா மேன்ஷனே வச்சு நடத்தலாம், அதை கூட கண்டுபிடிக்க துப்பு இல்ல. இவனுங்கெல்லாம் பெரிய கேங். இவன் கடைசியில வர ஹெலிகாப்டர்ல அந்த டாக் பிரீட் பேர் என்ன, அந்த ஹஸ்கி என்னமோ ஒண்ணு, அதெல்லாம் வந்து எடுத்துட்டு வர அப்படி பெரிய பில்டப்ல வேற வந்து இறங்குறாரு. பார்த்தா உலகம் ஃபுல்லா தேடணும். ஐயோ கொடுமடாடி. எதுக்குடா அது அமீர் கான் வேற சொல்லிட்டு இருந்தாருல, நான் வந்து ஸ்டோரி கூட கேட்கல, ரஜினி சார் படத்துல இருக்காருன்னு சொன்ன உடனே நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு. கொஞ்சம் ஸ்டோரி கேட்டு இருந்திருக்கலாம், நீ ஸ்டோரி கேட்டிருந்தாலும் நீ அப்பயே வேணான்னு சொல்லியிருப்ப. ஒருத்தர் வந்து நான் ரஜினிக்காக நான் வேற ஏதாவது பண்ணிக்கிறேன், இந்த படம் எதுக்கு நான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பேன். நீ ஒருத்தர் வந்து 8 தடவை ஸ்டோரி கேட்டிருக்காரு, ஒருத்தர் வந்து ஸ்டோரி எல்லாம் ஒரு ரகமா இருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட்டா ஓரளவுக்கு வந்து ஒரு 10 minutes அந்த மாதிரிதான் வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மனக்குமரன் வந்து அப்படி போயிட்டே இருக்கு. ஏன்னா முக்கியமா வந்து அவர், நான் என்ன நினைச்சேன்னா, அவன் வந்து ஒரு ரஜினி ஃபேனா வந்து நான் வந்து இந்த லியோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் எந்த நிலைமையில இருந்து எனக்கு தெரியும். ஐயோ என்னடா இது, ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்கன்ற மாதிரி நிலைமையில இருந்தேன். ஸோ வந்து என்ன அப்ப பேசணும்னு தான் நிறைய பேசியிருப்போம் போது, அந்த மாதிரி இவன் வந்து நிறைய குமுறும் அப்படின்னு சொன்னா, இவன் நிறைய தான் குமுறும், நான் குமுறலன்னு சொல்ல, நானும் உட்காந்து குமுறுற அளவுக்கு இப்படி ஒரு இம்பாக்ட் இந்த படம் ஏற்படுத்தணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பட் லைக்யா இது வந்து கொஞ்சம் பெருசாயிடுச்சு. லைக்யா ஃபைனலா என்ன ஸ்கூல் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஸ்கூல் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? 10 கப்பா 10 ஃபயரா இல்ல நான் என்னத்த சொல்றது? இன்னும் அதான் சொல்றேன், அந்த இம்பாக்ட்ல இருந்து நான் வெளியே வரல. அந்த டிராமால இருந்து பிடிஎஸ் கனவுல கூட வருது கூலி, அந்த அளவுக்கு எடுத்து வச்சிட்டா படத்தை. கூலி இல்ல, இது கூல் லை. மிஷ்கின் சொல்லுவாரு டைனோசர்ஸ் அப்படின்னு, என்னமா டைட்டில் வச்சிருக்காரு, அந்த மாதிரிதான் இருக்குது. இது வெறும் லைஸ் தான், இது ஒரு உண்மை கிடையாது படத்துல.
வெறும் பொய்யா சொல்லி ஒரு மார்க்கெட் பண்ண நான் இப்ப ரீசெண்டா வர படம் எல்லாமே நான் அப்படிதான் நான் பாக்குறேன். மார்க்கெட் பண்ணோம், படத்தை வந்து செல் பண்ணோம் அப்படின்றதுக்காக வந்து என்ன வேணா சொல்லுவோம், என்ன வேணா பண்ணுவோம். எப்படி பண்ணாலும் நீங்க வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து சும்மா கிடையாது. அவங்க வந்து நீ என்ன தலைவா மார்க்கெட் பண்றது, நான் பண்றேன் பாருன்னு அவங்க பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தமிழ் நம்மளையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்மளும் வந்து ஏதோ ஒரு பேசுறதாவோ இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நம்ம வந்து இந்த படத்தை வந்து ஒரு 4 பேர் பேசும்போது நம்மளும் வந்து அந்த 5வது 6வது அப்படியே பிக்கப் பண்ணிடுறோம்ல. நம்ம வந்து ஆமாடா இது வந்து படம் சூப்பரா இருக்கும் போல இருக்கு, லோகேஷ் படம் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே அந்த நம்பிக்கை வந்துருதுல. இந்த ஒரு எல்லாரும் சேர்ந்து பேசும்போது அதான் அந்த எனக்கு நீ மாதிரி. சொன்ன மாதிரி பாயிண்ட் வச்சுட்டு இப்போ விஜய் கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு ஒருத்தன் வந்தானா அது கொஞ்சம் ஏதாவது பெட்டரா ஏதாவது பண்ற மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் அந்த லூப் எல்லாம் வச்சு பார்த்து ஒரு 2 இயர்ஸ் இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கான். இந்த கணக்கெல்லாம் நம்ம வச்சு நம்ம ஒரு யோசிச்சு வச்சிருப்போம். ஆனாலும் ஏய் என்னை பத்தி இப்படி யோசிச்சு வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு மூஞ்சால அச்ச மாதிரி ஒரு படத்தை கொடுத்தான்டா. அப்படியே கண்ணத்துல பல்ச்சின்னு ஊந்துது ஸ்டார்டிங்ல இருந்து. இந்த யாருக்கு இதெல்லாம் யோசிக்க சொல்றதுன்னு கேட்டார். உண்மையிலே படம் அப்படிதான் இருந்தது. படம் சுத்தமா பிடிக்கல. படம் என்ன கேட்டா வந்து எனக்கு பாயிண்ட் கூட பிடிக்கலடா. எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு படம் பார்த்து. வந்து ஒருவேளை உனக்கு ரீசன்சி பயாஸா அந்த மாதிரி என்னன்னு தெரியல. நான் வந்து இந்த ஒன் டைம் பார்க்கலாம் அந்த கதைலாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு அதை வந்து நாங்க பேசிட்டு இருந்தோம் பைக்ல வரும்போது கூட, ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் கூட பார்க்க முடியலன்னா எதுக்குடா படம் எடுக்கிறீங்க தான் கேட்பேன். ஒன் டைம் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கணும்டா. ஒன் டைம் கூட பார்க்க முடியலன்னா எதுக்கு படம் எடுக்கிறீங்க? அது மாதிரி ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா, நான் பார்த்ததை ரிக்ரெட் பண்ணல அந்த மாதிரி வேணா சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு பார்க்கும்போது சரி ஓகே ஏதோ பார்த்துட்டேன் அவ்வளவுதான், அந்த மாதிரிதான் தோணுது. எனக்கு ஒன்னும் எனக்கு தக் லைஃப் ரொம்ப கேவலமா இருந்தது உண்மையிலேயே. இவன் என்ன சொல்லுவான், கம்பேர் பண்ணாதான் அப்படின்னுவான். அதான் நான் கம்பேர் பண்ண சொல்றேன். அந்த மாதிரி யோசிக்கும் போது நீ ரஜினி ஃபேன்ன்றதுனால உனக்கு இன்னும் இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு வந்து படம் நல்லா பழகிடுச்சதுனால உனக்கு தெரியல. மேபி ஒரு லோகேஷ் கனகராஜ் ரஜினி காம்போ வந்தா நான் இதே லெவல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல தான் நானும். உன்னோட பார் வந்து நல்லா தரைக்கு வச்சிருவ போல இருக்கு. தரைக்கெல்லாம் இல்லவே இருக்கவே இருக்காது, எங்குமே இருக்காது. வாடா சும்மா போயிட்டு வருவோம், ஒரு 2.5 மணி நேரம் ஏசில உட்காந்துட்டு வருவோம் தான் போகணும். 2.5 மணி நேரமா 3.5 மணி நேரம் இருக்கு. அடுத்து வாங்க வாடா கத்த அடுத்த ஃபுல் டீடைல் தான். 3.5 மணி நேரமா? ஃபுல் டீடைல் தான். ரஜினி ஹேர்ல இருந்து கீர்ல இருந்து எல்லா டீடைலா தான் வைக்க போறாங்க. ஆமா. இந்த இடத்துல ஏன் அவர் சிரிச்சாருன்னு தெரியுமான்னு உட்காந்து ஸ்ருதிஹாசன் பக்கத்துல எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ரஜினி லுக் நல்லா இருந்தது, அவ்வளவுதான். டக்குன்னு ஒரு பாசிட்டிவ் சொல்லணும்னு வச்சேன். ரஜினி லுக் நல்லா இருந்தது. ஆமா ஆமா, அதான் சொன்னமே, அந்த டிஏஜிங் லுக்கும் நல்லா இருந்தது, நார்மல் லுக் சூப்பரா இருந்தாரு. நல்லா இருந்தது. ஆமா லுக்கா நல்லா இருந்தது படம். தாண்டி எனக்கு ஒண்ணுமே புரியல படத்துல. படம் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தது. அனிருத்தை பத்தி பேசவே இல்லையே, முக்கியமான ஒரு தூண் பத்தி. தூணாவது வாயில வருது, கொஞ்ச நேரம் சும்மா தூண் நல்லா பண்ணிருக்கானடா அனிருத். நல்லா நீங்க அவரோட அந்த படத்துல வர ஒரு தியேட்டர் எரப்ட் ஆன சீனுக்கு எல்லாம் அவன் பண்ண ஸ்கோர் தான். அந்த என்னது அந்த ஒரு கூலி ஏதோ ஒரு தீமே வந்து அந்த ஒன்ஸ் அப்பான டைம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே ஒரு இது இருக்கு. எல்லாமே வந்து எல்லாம் வந்து இவர் அங்க காப்பி அடிப்பாரு, இங்க காப்பி அடிப்பாங்க. அவரோட பாட்டு அப்படியே காப்பி பண்ணிருக்கு. இது யாருடா அந்த இதுவும் வந்து போச்சு. அந்த மாதிரி அதே மாதிரி விக்ரம்ல வந்த நடுவுல போட்ட எல்லாமே எல்லாமே அதே மாதிரிதான் சவுண்ட். எல்லாமே இந்த நண்பனேன்னு ஒரு சாங் வருது, அதுவுமே அவரோட பழைய நிறைய தடவை கேட்டிருந்த எல்லா சாங் மாதிரி தான் இருக்கு. எல்லாமே ஒரு இதுல ஏற்கனவே கேட்ட எல்லா சாங்குமே திரும்ப திரும்ப போட்டு அப்படியே ஒரு ஆல்பம் பண்ணி தான் கொடுத்துருக்காரு. இது வந்து நல்லா தானே இருக்கு அப்படின்னா நல்லாதான். எனக்கு என்னன்னா பாட்டா கேட்கும்போது ஓகே ஜாலியா தான் இருக்குது, இந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா வந்து படத்துலயும் ஒழுங்கா உட்காரல. அது எனக்கு கேட்டா எனக்கு எதுக்குன்ற மாதிரி சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து கூலி பவர் ஹவுஸ்ன்றது. இந்த அந்த குமரல் தான் சாங் வந்த உடனே தான் சொல்லிட்டுமே, படத்துக்கு யாரும் பாட்டு போடுறது இல்ல, அது எப்பயோ போயிடுச்சு. அவ்வளவுதான், அந்த இதுவே போயிடுச்சு போல இருக்கு. அவ்வளவுதான். ஏன்னா படத்துக்கு படம் மாதிரி எடுக்கிறது இல்ல, அது ஒரு விஷயம். படத்துக்கு சாங்காவது நல்லா இருக்கும்னு பார்த்தா படத்துக்கான சாங்கே கிடையாது. ப்ளூ சட்டை போட்டிருக்கியா? இல்ல இல்ல, ப்ளூ சட்டை அளவுக்கு இறங்கிட்டியாடா? ப்ளூ சட்டை எடுக்கிறதுல ப்ளூ சட்டை அவரு எக்ஸ்ட்ரீமா போறாரு எங்கெங்கயோ. ஏற்கனவே தலைவர ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்படி சொல்ற? ஆமா, ஏற்கனவே தலைவர் மேல அவருக்கு தலி பாசம் இருக்கு. அதனால அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிட்டுல தலைவர் தான் காஸ்டிங்கே பண்ணாருன்ட்டாரு. அவரு காஸ்டிங் பண்ணதே தலைவர் தான்ட்டாரு. அந்த கூட்டுன்னு வந்தது தலைவரு, லோகேஷ் வேற வழி இல்லாம ஒத்துக்குனாரு அப்படின்னு லோகேஷ் மேல ஏதோ பாசமா பேசிடுறாரு. ஏன்னா தலைவர் காண்டு, லோகேஷ் மேல பிரியலாம் இல்ல, தலைவர் மேல காண்டு இருக்கு. இன்னும் பாக்கல, அவங்க பாக்கல. பிளிப் வேற இப்ப போட்டிருக்காங்கல்ல, வேற பாக்கணும். என்ன உங்களோட ஒப்பீனியன்லாம் எப்படி இருக்கு, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு? பிளிப் வந்தாலே ரோஸ்ட் வெறித்தனமா ரோஸ்ட் தான் போட்டிருக்கா? ரோஸ்ட் தான் போட்டிருக்காங்களா? இல்ல ரோஸ்ட் அது அப்படிதான் போடுவாங்க.
பார்த்தேன். இல்லடா அவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து படம் பிடிச்சிருந்தா ஒப்பீனியன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று போடுவாங்கல்ல. ஒப்பீனியன் அதான் படம் பிடிச்சிருந்தா ஒப்பீனியன் இல்ல, இது அதான். டிஸ்கஷன் என்னமோ போடுவாங்க. ஆமா ஆமா இது ரோஸ்ட் தான், கூலி ரோஸ்ட். ரோஸ் தரேன். அதான் கேட்கறேன். ஆமா, இந்த படத்துக்கு என்ன டிஸ்கஷன்? இல்ல இது ஒரு இது இருக்கு. இவங்க வந்து பிளிப் வந்து ரோஸ்ட்னு போட்டா அதை வந்து படத்தை கழுவாங்க, டிஸ்கஷன் போட்டா படம் அவங்களுக்கு வரவு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பரத்வாஜ் ரங்கன் வந்து 4 நிமிஷத்துக்குள்ள பேசினாருன்னா அந்த படம் நல்லா இல்ல. ஓ, அது 4 வேற இருக்கா? நிமிஷத்துக்கு இது இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு பரத்வாஜ் ரங்கன் ஒண்ணு சொல்லிருக்காருடா, பாத்தேன்டா நானு. நான் பாக்கல இது இன்னும். வந்து விசில் 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 பிலிம் கிடையாது இது அப்படின்னாரு. சரின்னு அப்ப ஏதாவது நல்லதா சொல்லியிருக்கானே அப்படின்னா, இது 100% ரஜினி பிலிம், இது 100% லோகேஷ் பிலிம்ன்றாரா? இந்த போடா பேசுறான். வேண்டாம் வேண்டாம் தோழரே, வண்ணம் தவிர்ப்போம். சரி, அவருக்கு வேற ஏதோ ஒப்பீனியன் இருக்கு. உனக்கு எனக்கு புரியுது. நான் லியோ வந்தப்ப என்ன ஒரு இதுல இருந்தனோ அந்த ஒரு வெறி உனக்கு புரியுது. உன வந்து வெறியெல்லாம் நீ காட்டணும்னா லோகேஷ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வந்து மாறி மாறி செல் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் மேல நீ காட்டிக்கோ. ஏன்னா வந்து 2.5 மணி நேரம் ரிவ்யூ கொடுத்து ரஜினியவே மேடம் மேல ஏறி பேச வச்சிருக்காரு. என்ன பண்றது? எனக்கு அந்த 200 ரூபாய் செரிக்கலடா, என்னடா பண்ணலாம் இப்போ? அவர் என்ன பண்ணுவாரு? அன்னைக்கு ஒரு வீடியோ ரீல் அந்த வீடியோ ஒன்னு அம்சனே, அதான் 2000 ரூபாய் திரும்ப கொடுங்க கேட்டாரு. திரும்ப கொடுப்பாரா? திரும்ப கொடுத்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படி. அந்த மாதிரி எல்லாரும் போய் கேட்க வேண்டியதான். அவளை கேட்க முடியாது. அப்படிதான் சொல்லுவாங்க. அவர் தானே சொன்னாரு எனக்கு ஓகேன்னு. அவ்வளவுதான், பேட் ஃபிலிம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் திரும்ப கேட்கற அளவுக்கு எல்லாம் நம்ம பண்றக்கூடாது. திரும்ப முதல்ல முடியாது. அதை வச்சு அவன் சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப சும்மா. ஓகே, இட்ஸ் அ பேட் ஃபிலிம். இட்ஸ் ஐ மீன் மை ஒப்பீனியன் இட் இஸ் அ பேட் ஃபிலிம். இட் இஸ் அ டெரபிள் ஃபிலிம். ரொம்ப மோக்கையா தான் இருந்தது. ஓகே, ரிக்ரெட்லாம் இல்லை. சரி, ஓகே, பார்த்தாச்சு. எனக்கு வந்து ஏதோ ஒரு ஜாலியா நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த வாரிசு இந்த மாதிரிலாம் நான் போய் உட்காந்துட்டு தக் லைஃப்லாம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, தக் லைஃப்லாம் கூட பாட்டு ஓகே, இதை ஒரு பாட்டு கூட உட்காந்து பாக்குற மாதிரி இல்லையா, அந்த மாதிரி படம்லாம் கூட உட்காந்து பாத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு நீ திரும்ப ஷிட்டோட கம்பேர் பண்ணாதேன்னு அந்த மாதிரி பார்க்கும்போது இதை எனக்கு பார்க்க ரிக்ரெட் கிடையாது. சரி, ஏன்டா இதை உட்காந்து பார்த்தோன்ற மாதிரி, சரி ஓகே பார்த்துட்டு முடியும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உனக்கு வந்து நீ ரஜினி ஃபேன்றதால உனக்கு ஒரு இன்னும் ஒரு 10 ஃபோல்டா ஒரு 100 ஃபோல்டா தெரியும், என்னடா இது இப்படி ஒரு இது பண்ணிட்டான். புது காம்போ புது அடியில, அதனால அப்படி இருக்கு. பழகிடும், அடுத்த தடவை இது பண்ணுவான்ல, அடுத்த தடவை இந்த காம்போ தான் தெரிஞ்சிடும் முன்னாடியே. ஏன்னா அதான் தெரிஞ்சிச்சுல. ஏன்னா 200 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து கூட போலாம் இந்த படத்துக்கு. அவ்வளவுதான். This is our final opinion. எனக்கு அந்த இதுலாம்டா, எனக்கு அந்த லூப் ஹோல்ஸ்ல இருக்க அந்த ஆன்சர்ஸ் சொல்லணுமா? சொல்லு. எப்ப கிடைக்கும் ஆன்சர்ஸ்? ஆன்சர்ஸா? அதான் பார்ட் 2. என்ன உனக்கு சொல்லு இப்ப? உனக்கு இப்ப என்ன லூப் சொல்லு. அதான் சொன்னேனே நான் தான், பவர் ஹவுஸ் எதுக்கு பவர் ஹவுஸ், அது பார்ட் 2ல வரும். சத்யராஜ் எதுக்கு கொன்னாங்க, அதுவும் பார்ட் 2ல வரும். ஐயோ, ட்ரெயின்ல ஷோபின் வந்து ஸ்ருதிஹாசனை கொல்றதுக்காக வருவார்ல, அதுவா? அது பார்ட் 2ல வரும். ஏய் இருடா, சொல்லவே முடிக்கலடா, அதுக்குள்ள எப்படா பார்ட் 2? அது நீ சொல்லி முடிச்சாலும் அது பார்ட் 2ல தான் வரும். உனக்கு என்ன தெரியணும்? அவ்வளவு தூரத்துல இருந்து வருவாரு, போன்ல பேசினா அவங்க இந்த மாதிரி கூலி நம்பர் எல்லாம், அது வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்றாங்க. அத கூட விட்டுருவோம். நானு எமர்ஜென்சி புடிச்சு லிவர் புடிச்சு இழுக்கிறது இல்ல, ட்ரெயின்ல ஒண்ணு இருக்கும். அது ஜனங்களுக்கு தெரியுமா, இல்ல அது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம்னு தெரியுமா, அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா, டைரக்டருக்கு முதல்ல தெரியுமா? அது ரொம்ப கிளவரா படம் எடுத்துருக்காரு. அவருக்கு இது ஒண்ணுதான் ட்ரெயின்ல வச்சிருக்காங்க, நிறுத்தத்துக்கு தான்டா ட்ரெயினை, அப்படியே நிறுத்துவாங்கடா ட்ரெயினை. எமர்ஜென்சி எவ்வளவு அடி வாங்க முடியும்? நிறுத்தினா எப்படி சூதியாசன் அடி வாங்க முடியும்? அப்புறம் லொல்லு சபா அவரை சாவடிக்க முடியும்? அதுதான் எல்லா படத்துலயும் முக்காவாசி படத்துல அதான்டா, ட்ரெயின் ஓடினே இருக்கும், ஃபைட் நடந்துக்கினே இருக்கும். இல்ல ஏன்டா ட்ரெயினை நிறுத்திட்டு ஃபைட் பண்ணுங்களா? இதெல்லாம் எழுதப்படாத சட்டம். போலீஸ் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு தமிழ் சினிமால எழுதப்படாத ஒரு சட்டம். அதெல்லாம் அப்படிதான் நடக்கும். இதெல்லாம் தான் லிபர்ட்டின்றாங்களா? சினிமாட்டிக் லிபர்ட்டி அதான் போல இருக்கு. லாஜிக்கே லிபர்ட்டி இல்ல. உனக்கு என்ன அது உனக்கு தெளிவா வேணுமா? பார்ட் 2ல வேணும், நிறைய இருக்குல்ல. பார்ட் 2ல வரும். பார்ட் 2லாம் வேணாம். பாட்டு வேணான்ட்டா? பாட்டுலாம் வேணாம், எனக்கு வேணாம். அந்த காம்பினேஷனே வேணாம், விட்ரு. எனக்கு வேணாம். ஐயோ, இப்படி ஆயிட்டான். முடிச்சிடலாமான்னு கேட்டேன் போன வாட்டி, முடிச்சிட்டாங்களே இப்படி உண்மையிலே. பாத்தியா, அவ்வளவுதான். படம் பிடிக்கல. படம் பிடிச்சிருந்தாடா உனக்கு? டேய், இதுக்கப்புறமும் என்கிட்ட இந்த கேள்வி கேக்குறானா? படம் பிடிக்கல, எங்களுக்கு ஒர்க் ஆகல. எங்களை பொறுத்த வரைக்கும் படம் பார்த்து ரொம்ப திருப்தியா இருந்தது. மன திருப்தி ஆயிடுச்சா? இந்த திருப்தியை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் நாங்க இந்த மாதிரி உடனே வீடியோ பண்ணோம். உடனே ஒரு 3 நாள். அதான், ஏன்னா இவ்வளவு சாட்டிஸ்பாக்சன் ஆனதே இல்ல ரஜினியோட. அதனால வயிறும் மனசும் குளிர்ந்து நிறைஞ்சு போய் ரியல் கூலி
ரொம்ப கூலா என்னென்னமோ சொல்லி இது போதும்யா, இதுக்கப்புறம் தலைவரோட லாஸ்ட் படமா கூட இது இருந்துக்கலாம் ஏன்ற அளவுக்கு பண்ணிட்டான். கேளட்டுவே வேணாம், மன நிறைவு இங்கே ஆயிடுச்சு. ஆமா ஆமா அவன் 50 இல்ல, இயர்ஸ்ல ஒரு எனக்கு அது ஒரு கஷ்டமாகுது. இப்போ அவன் என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியல. ஐயோ என்ன ஒண்ணு காத்திருக்கா. ஆனா நீங்க எஸ்கேப் சரி விடு. ஆனா எங்களுக்கு பொங்கலோட முடிஞ்சிச்சு. பொங்கல் அதான் போட்டுட்டாங்கடா. ஒரு மீம் பாத்துருந்தேன், இவனே இந்த அடி வாங்குறானே, அங்க ஒருத்த உட்காந்து கேசரி கிண்டிக்கிட்டு இருக்கான். ஐயோ அது எப்படியோ வந்து போட்டு வாரதான் போறாங்க, அப்படிதான் எனக்கு தோணுது. பட்டியா ஓகே, இது கூலி ஒர்க் ஆகல, எனக்கு பிடிக்கல, படம் நல்லா இல்ல, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். பாட்டு வந்து பாட்டு எப்ப வரும் நீ சொல்லு. பாட்டுவா தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அவ்வளவுதான், முடிஞ்சு. பாய், நன்றி.